Hi all. I welcome you all to KingMakers IAS Academy's Economic Survey 25-26 discussion session. So இது வந்து ஒரு 18 hours detailed discussion of economic survey. இந்த 18 hours detailed discussion நாங்க 8 parts-ஆ கட் பண்ணி 8 videos-ஆ KingMakers உடைய YouTube channel-ல upload பண்ணியிருக்கோம். See all the 8 videos so that you can make the fullest use of economic survey for prelims, mains and personality test point of view. இந்த economic survey-ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் வந்து posted in the description and economic survey-ல யூஸ் பண்ண PPT and notes is posted in the KingMakers IAS Academy's Telegram channel. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So investment in infrastructure strengthening the connectivity and capacity and competitiveness. So நம்மளுடைய connectivity infrastructure எதை பத்தி பேசுதுன்னா connectivity, transportation infrastructure, capacity of various industries. So agriculture industry services அவங்களுடைய capacity, how efficient they are is determined by infrastructure. நீங்க 3 செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமிலையும் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கணும்னா இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், ட்ரேட் நல்லா இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்டா இருக்கும், கெப்பாசிட்டி பில்ட் ஆகும். அண்ட் காம்படிட்டிவ்னஸ், இப்போ கூட்ஸ் வண்டியில ஒரு கூட்ஸ் போட்டா போய் சேர ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா அப்போ வந்து எப்படி வந்து நம்மளோட பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் விச் இஸ் இன் இந்தியா வில் பி ஹேவிங் எ காம்படிட்டிவ் பிரைஸ் வென் வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்போர்ட் இட். ஸோ அப்போ ரோடு, ரயில்வேஸ், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணாதான் economy will grow, efficiency in the economy will improve. அதான் வந்து ரோல் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 4 டாபிக் தான் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப குரூஷியல் டாபிக்ஸ். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். நேற்றுக்கு வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது இட் இஸ் டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ல ஒரு குரூஷியலான 4 ஏரியாஸ். இந்த 4 ஏரியாவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாதான் எக்கானமி நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஸோ தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் செக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் இம்ப்ரூவிங் பிகாஸ் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டன் பை தி கவர்மெண்ட் ஃபோக்கஸிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் மல்டிப்ளைட் லைக் எனிதிங் இன் தி லாஸ்ட் 5 years. நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் லாஸ்ட் 5 yearsல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் பூமிங். கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏறினதுனால அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பயங்கரமான ஒரு புஷ் கொடுக்கறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மல்டிபிளிகேஷன் ரேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இன் இந்தியன் எக்கானமி. ஸோ பட்ஜெட் வந்து சின்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 20 இஸ் ப்ரொவைடிங் அ சஸ்டெயின்டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுல வந்து லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பிளானிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். பட்ஜெட் அலோகேட்டட் 11 lakh crore in the financial year 26. Now 15 lakh crore எதை வச்சு சொன்னா effective capital. So 3.9% of the GDP is going for capital expenditure in India, which is a very high number in our history. Public expenditure on infrastructure has a multiplier effect. So இந்த மாதிரி capital expenditure வந்து நீங்க வந்து பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கு. மல்டிப்ளையர் எஃபெக்ட்னா நீங்க ₹1 வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது ரிட்டர்ன்ல உங்களுக்கு 2.5 rupees கொடுக்கும் இன் ஜிடிபி growth. So every 1 rupee spent will give you 2.5 to 3.5 rupees back. அதான் வந்து இதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து இதுல வந்து 15 லட்சம் கோடி ஸ்பெண்ட் பண்ணுதுன்னா அதோட 4x ரிட்டர்ன் 60 லட்சம் கோடி திரும்ப வரும். அதான் வந்து நம்ம வந்து இதுல வந்து பார்க்கணும் 3x to 4x ரிட்டர்ன். ஸோ அதான் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா ஆச்சுன்னா மிச்ச எல்லா ப்ரொடக்ஷன் இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்னும் பெட்டர் ஆகுது, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ ஜிடிபி growth இம்ப்ரூவ் ஆகுது. தட்ஸ் தி சிம்பிள் ஐடியா பிஹைண்ட் இட். மோர் தி இன்வெஸ்ட்மெண்ட், மோர் தி டிமாண்ட் கிரியேட்டட் இன் தி எக்கானமி, மோர் தி சப்ளை கிரியேட்டட் இன் தி எக்கானமி. ஸோ அவ்வளோதான் வந்து லாஜிக். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கட்டி சக்தி மாஸ்டர் பிளான். ஸோ கவர்மெண்ட் வந்து கட்டி சக்தி கொண்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எஃபிஷியன்சியை கொண்டு வராங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் அதிகப்படுத்தாம அது வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும், அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் கோஆர்டினேட்டடா இருக்கணும்னு சொல்லி கட்டி சக்தி மாஸ்டர் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் 57 டிபார்ட்மெண்ட்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்கன்னா எல்லாருமே ஆன் தி டேபிள் வரணும், வந்து முடிவு எடுக்கணும். ஸோ அப்போதான் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க 2023ல நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி வந்துச்சு. ஸோ இந்த நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி பத்தி நான் எடிட்டோரியல்ஸ் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாலிசியோட கோல் என்ன அப்படின்னா the லாஜிஸ்டிக் காஸ்ட் ஃபார் இந்தியன் எக்கானமி வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி மஸ்ட் கம் டவுன் அப்படிங்கிறது தான் நம்ம இதோடைய அப்ஜெக்டிவா வச்சிருக்கோம். அதான் வந்து நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியோட கோல். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து they are trying to improve the logistics. அதுல என்ன பண்ணுவோம், மல்டி மோடல் லாஜிஸ்டிக்கல் பார்க்ஸ், இந்த ஃப்ரைட் டைம் எல்லாம் குறைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீணும் ஆல்ரெடி இந்த யூபிஐ மூலமா டிஜிட்டைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமா வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து விக்சித் பாரத் நோக்கி நம்ம கொண்டு போக முடியும். ஸோ பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இந்த இப்போ நம்ம அடுத்து இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பிளானிங், ப்ரையாரிட்டைசேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன். ஸோ நீங்க கரெக்டாக பிளான் பண்ணணும், அது கடிசக்தியில் பண்றோம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கணும், எதை வந்து தள்ளி வைக்கணும். அண்ட் எக்ஸிகியூஷன்ல என்ன பிரச்சனை வருதுன்னா டிலே. நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி லான்ச் பண்றப்போ ஏகப்பட்ட டிலேஸ் ஆகி 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ஆயிடுது. ஸோ 15 வருஷம் முன்னாடி போட்ட டனல் ப்ராஜெக்ட் இப்போதான் முடிச்சு ஓபன் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து 20 வருஷம் முன்னாடி கட்ட ஆரம்பிச்ச பிரிட்ஜை இப்போ ஓபன் பண்ணாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. ஸோ அப்போ அந்த ரயில்வே பிரிட்ஜ், சினாப் பிரிட்ஜ். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டிலேக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸிகியூஷன்ல இருக்க பிரச்சனைகள். ஸோ இப்போ அடுத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த லைன்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. டைம் அண்ட் காஸ்ட் ஓவர் ரன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்க பிரச்சனை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃபர் லிம் டு கேப்ஸ் இன் தி அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க், அப்ஸ்ட்ரீம்னா வந்து நீங்க ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்டத்தில் அதை பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து நிறைய பிரச்சனைகளோட அதில் வந்து நம்ம பண்றோம். இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல போகுது, அதுல பிபிபி மாடல்ல தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு அது போறப்போ அந்த டிஸ்பியூட்ல கேஸ் ஜட்மெண்ட் வர திரும்ப லேட் ஆகுது. ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்போ ஏன் வந்து பிபிபி போகும்போது ப்ராப்ளம் வருது? ஸோ ஏன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கான்ட்ராக்டை சைன் பண்ணும்போதே தெளிவா சைன் பண்றது இல்லை, அதுல லூப் ஹோல்ஸ் வச்சிடறாங்க. ஸோ தெளிவான கான்ட்ராக்ட் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டியா இருக்கு. ஸோ விஜய் ஹெல்கர் கமிட்டி அதை பத்தி பேசியிருப்பாங்க. இன்கம்ப்ளீட் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட், இதெல்லாம் பண்ண போறோம் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் வரப்போகுது, இதெல்லாம் பண்ண போறோம், இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் தான் அவுட்கம்ஸ். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ஒழுங்கா ரெடி பண்றது இல்லை. அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராக்டிசஸ்ல ரிஜிடிட்டி இருக்கு. ஸோ ரூல்ஸ் இருக்கு, ஆனா ரூல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போடும்போது அதை ஃபாலோ பண்றதே ஒரு பர்டனாகவும் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்ல. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் என்டையரா ஸ்டடி பண்ணி அதற்கேற்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுதான் வந்து இங்க இருக்கிற முக்கியமான விஷயம், லைஃப் சைக்கிள் பேஸ்டு காஸ்டிங். ஸோ 5 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் போகுதுன்னா 5 வருஷத்துக்கும் எவ்ரி மந்த் என்னென்ன பண்ண போறோங்கிற பிளான் தெளிவா இருக்கணும். ஸோ அது கோஆர்டினேஷன் இப்பயே முடிவு பண்ணும் 5 வருஷம் கழிச்சு நடிக்க போறதுக்கு. ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட்ஸ், ஃபாஸ்டர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஃபாஸ்டர் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் கொண்டு வரணும். வைடர் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்ல ஜென்ரலா என்னென்ன பிரச்சனைகள்னு கேட்டா மெயின்ஸ் ஆன்சருக்கு இங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்கு இங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த கேள்வி வந்தாலும் இந்த வேர்ட்ஸை போட்டு அடிச்சு விடணும். பிபிபி பத்தி ஒரு கொஸ்டின் வந்தா இதை போட்டு ஆன்சர் எழுதணும். இப்படிதான் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு வந்து கத்துக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இங்க நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம நல்லா கொண்டு போயிடலாம் அப்படிங்கறதான் யசிங். ஸோ கிளியரா? ஸோ பிபிபி நம்ம சைன் பண்ணும்போது கான்ட்ராக்ட்ஸ் வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் கான்ட்ராக்ட் வந்து கிளியரா இருக்கணும். டிஸ்பியூட் ரெசல்யூஷனை கட் பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங், இது ஃபினான்ஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் வந்து நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டைசேஷன், நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி கவர்மெண்டோட அசட்ஸை மானிட்டைஸ் பண்ணி அதுல இருந்து பணம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அதை தாண்டி வந்து பேங்க் கிரெடிட்ல இருந்து நம்ம என்பிஎஃப்சிக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். பேங்க் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், 5 வருஷம் லோன் 10 வருஷம் லோன் போட்டு என்பிஎஃப்சிஸும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு புது டைப்ஸ் ஆஃப் என்பிஎஃப்சியை உருவாக்கி இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னா என்ன? இட்ஸ் லைக் அ மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அது ஒரு ஃபண்ட் தான். அவங்க ஒரு ட்ரஸ்ட் மாதிரி செயல்படுவாங்க. they will collect money from various investors and they will invest that in the infrastructure and real estate projects and they will take the returns and give back to the investors. So ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாடலையே லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பணம் வாங்கி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி புது ஃபினான்சிங் மாடலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்பிஐ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு மாஸ்டர் டைரக்ஷன், நான் சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் சர்க்குலர் கொண்டு வராங்க அப்படின்னு. ஒரு யூனிஃபைட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஜெக்ட் லிங்கிங் ஆல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஃபினான்சிங். லார்ஜ் ஸ்கேல் ஃபினான்சிங்ல இந்த மாதிரி என்பிஎஃப்சி, ரைட்ஸ், இன்விட்ஸ் இவங்கெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் ஒரு மாஸ்டர் சர்க்குலர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செபி வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ இதே தான், இது இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். ஸ்மால் அண்ட் மீடியம் ட்ரஸ்ட்னு தனியாக ஒன்று ஆரம்பிச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மினிமம் அசட் சைஸ் ஃபண்டிங் கொடுக்கறது. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா மினிமம் 500 crore ப்ராஜெக்ட்டுக்கு தான் அவங்க ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. ஆனா ஸ்மால் அண்ட் மீடியம்க்கு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒன்று உருவாக்குனாங்களே, அதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 50 crore ஆகிட்டாங்க. இப்போ இதுதான் ப்ரிலிம் ஸ்டேட்மெண்ட்ல வரும்.
ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா மினிமம் 50 crore தான் அலௌடு. அதான் மினிமம் அசெட் சைஸ். ஆனா அதுவே ஸ்மால் அண்ட் மீடியம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டா இருந்துச்சுன்னா சாரி மினிமம் 500 crore தான் அலௌடு. அதே ஸ்மால் அண்ட் மீடியம் ட்ரஸ்ட்னா 50 crore அலௌடு. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ கிளியரா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்க்கு நம்ம என்பிஎஃப்சிஸும் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மாடல் வந்து நீங்க வந்து ஜென்ரலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியாவாக கூட இருக்கலாம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. ஸோ கவர்மெண்டா இருக்கலாம், ஆர் பிரைவேட்டா இருக்கலாம், ஆர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம். எல்லார்ட்ட இருந்து பணம் வாங்கி ஒரு கேபிட்டல் வந்து ரெடி பண்ணி இந்த வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்களுக்குலாம் லோனா கொடுப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், ஸோ லோனாவும் இருக்கலாம், ஈக்விட்டியாவும் இருக்கலாம். அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எடுத்து இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகிற அதே மாடல், பட் இன் டிஃபரன்ட் ஸ்கேல். அதான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோடைய ஐடியா. இட்ஸ் அன் என்பிஎஃப்சி. அடுத்து பிபிபி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நம்ம ஆல்ரெடி 202லயும் 203லயும் இதை பத்தி டீடைல்டா பார்த்தோம். 202ல ஹெல்த், கவர்மெண்ட் எப்படி வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்கன்னு, 203ல ஏர்போர்ட்ஸ்க்கு எப்படி வந்து அதானியோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு அந்த ஒரு டைமென்ஷன்ல பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே பிவைக்யூஸ்ல ஏர்போர்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பிபிபி இன் ஏர்போர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி தேர் வாஸ் அ பிவைக்யூ. ஸோ அதனால அந்த ரெண்டு எடிஷன்ஸும் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட், பிபிஐ ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி டாப் 5 கண்ட்ரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இந்த பிபிபி மோட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுற மாடல்ல நம்ம வேர்ல்டுலயே வந்து டாப் 5 கண்ட்ரீஸ்ல இருக்கும், 5th இடத்துல இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் among the infrastructure projects among low and middle income countries. Low and middle income countries, not entire world. Low and middle income countries la நம்ம top 5ல இருக்கும். India has emerged as the largest recipient of PPI investment, private investment in South Asia. நம்ம சவுத் ஏஷியால 90% ஆஃப் பிபிபி ப்ராஜெக்ட் இந்தியாவில் தான் நடக்கலாம். ஐ மீன் சவுத் ஏஷியானா கம்பேரிங் ஆல் தி நெய்பர்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ திஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி, இந்த 3P இந்தியா அப்படிங்கிறது ஒன்று ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தோம்ல, அந்த 3P இந்தியா தான் அப்கிரேட் பண்ணி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியா மினிஸ்ட்ரி கீழே வச்சிருக்காங்க. So, the Public Private Partnership Appraisal Committee வந்து it is a government organization which is going to regulate and oversee all the PPP projects in India. இவங்க சக்சஸ்ஃபுல்லா செயல்பட்டதுனால தான் இந்தியாவில் பிபிபி ப்ராஜெக்ட்ஸ் இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. ஸோ இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டியில யார் யார் இருக்கா, இதான் பிரிலிம்ஸ் நம்ம பார்க்கணும். இட் இஸ் சேர்ட் பை தி செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரி தான் இதை வந்து ஹெட் பண்றாரு. இட்ஸ் மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செக்ரட்டரிஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், லீகல் அஃபேர்ஸ் அண்ட் எனி ஸ்பான்சரிங் மினிஸ்ட்ரி. இப்போ ரோடு ப்ராஜெக்ட்னா ரோடு மினிஸ்ட்ரி, ரயில்வே ப்ராஜெக்ட்னா ரயில்வே மினிஸ்ட்ரி. ஸோ ஸ்பான்சரிங் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு செக்ரட்டரி, அப்புறமா வந்து சிஇஓ ஆஃப் நீத்தி ஆயோக். ஸோ செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அப்புறமா அவர் தான் வந்து சேர் பண்ண போறாரு. அவர் கூட வந்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லீகல் அஃபேர். லீகல் அஃபேர்ஸ் எதுக்கு, கான்ட்ராக்டை சைன் பண்றப்போ தெளிவா சைன் பண்ணணும், அதுக்காக லீகல் அஃபேர்ஸ்ல இருந்து வராங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிபிபி ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 lakh crore வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கரண்ட்லி இந்தியாவில் 28 ப்ராஜெக்ட்ஸ் பிபிபியில் லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்ணலாம் இல்லை. ஸோ அதை தாண்டி வேற என்னென்னலாம் வந்து பிபிபிக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, வயபிலிட்டி கேப் ஸ்கீம். இதை நம்ம கிளாஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பிரைவேட்டோடைய ப்ராஜெக்ட், ஆனா அதனால ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல அவுட்கம் வருது அப்படின்னு நினைச்சா பிரைவேட்டோட ப்ராஜெக்ட்லேயே கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. இட் இஸ் a குட் ப்ராஜெக்ட் பட் ஃபினான்ஷியலி நாட் வயபிளா இருக்கு அப்படின்னா அந்த வயபிலிட்டியை சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஃபண்டிங் தராங்க. அதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். அதில் அப் டு 40% ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் அ நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அது ஒரு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் செக்டர்ல ஹெல்த், எஜுகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அப் டு 80% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து பணம் தருவாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வந்து நம்ம இது வந்து ஒரு என்பிஎஃப்சி மாடல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம் டு சப்போர்ட் தி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எய்ம்ஸ் டு கிரியேட் பைப்லைன் ஆஃப் வயபிள் பேங்கபிள் ப்ராஜெக்ட் ஃபார் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் வந்து we have created a fund to refinance the infrastructure funding agencies அண்ட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிற இந்த 2 ஸ்கீம் மூலமா பிபிபி போயிட்டு இருக்கு. அது ரிலேட்டட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க ரீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அண்ட் கோ, நீங்க ரீட் பண்ணிடுங்க. நோட்ஸ்ல நான் பிடிஎஃப் போடும்போது நீங்க படிச்சுக்கோங்க.
ஸோ இந்தியாவில் வந்து பிபிபி ப்ரோக்ராம் வந்து ஆஃப்டர் 2 decades நம்ம வந்து கிட்டத்தட்ட ஏர்லி 2000s ஆரம்பிச்சோம். அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் வாஜ்பாய் டைம்ல வரும்போது ஆரம்பிச்சது தான் இந்த பிபிபி எல்லாம். ஸோ அப்போ ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல நம்ம பயங்கரமா எக்ஸல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதுல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து இந்த கன்வென்ஷனல் ரோடு, ரயில்வேஸ், எனர்ஜி இதுலலாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். இன்னும் எங்க பிபிபி வந்து ஸ்ட்ராங் ஆகலன்னா ஹெல்த், எஜுகேஷன் மாதிரியான சோஷியல் செக்டர்ல. ஸோ சோஷியல் செக்டர் நோக்கி மூவ் ஆகணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கான ஒரு மாடலை தான் நான் 202 எடிஷன்ல டிஸ்கஸ் பண்ணேன். ஹெல்த்துக்கு ஆந்திராவில் கொண்டு வந்து ஒரு மாடலை எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதை வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதுல என்ன ஒரு பிவி ப்ராஜெக்ட்ல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிஸ்க்கை முன்னாடியே நம்ம ரீட் பண்ணிக்கணும். மல்டி இயர் ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸ், அதாவது அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் சரியா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். சப் நேஷனல் கெப்பாசிட்டினா ஸ்டேட் கவர்மெண்டோட கெப்பாசிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். சப் நேஷனல் மீன்ஸ் ஸ்டேட். இம்ப்ரூவிங் பப்ளிக் பெர்செப்ஷன். பிபிபி மோட்னாலே பப்ளிக் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. டோல்கேட்ஸ் இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கிற நெகட்டிவ் பர்செப்ஷன் இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் பர்செப்ஷனை ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா ஆப்ரேஷனல் நெசசிட்டி, டோல்கேட் போட்டு பணம் வாங்குறதுங்கிறது நம்ம வந்து இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் நெசசிட்டி, இட்ஸ் நாட் சம் ஸ்கேம். ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம எடுத்துட்டு போய் சொல்லணும். கரெக்டான எஜுகேஷன் போய் சேர்க்கணும். அரசியல்வாதிகள் கிட்ட அதை கூடாது. அரசியலுக்காக நிறைய பேர் அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்ப்ரூவிங் பப்ளிக் பர்செப்ஷன், டீப்பனிங் ஃபினான்ஷியல் மெக்கானிசம் இன் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரணும். ஸோ இதான் வந்து பிபிபிக்காக அவங்க கொடுத்துருக்க அனாலிசிஸ். இப்போ நம்ம பிபிபி வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ல கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது கூட நீங்க இதை இப்போ ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் வந்து எக்கனாமிக் சர்வேயோட ரோல். உங்களோட ஸ்டாட்டிக் கூட இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா இது கொஞ்சம் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். நீங்க எந்த வருஷம் மெயின்ஸ் படிக்கிறீங்களோ அந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வே எடுத்து படிக்கணும். இந்த மாதிரி நோட்ஸ் ஃபுல் எக்கனாமிக் சர்வே இல்லை, ஐ மீன் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல எல்லாத்துலயும் நீங்க டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு செக்டரை எடுத்து பார்க்க போறோம். ரோடு, ரயில், ஏர்போர்ட், இதுலலாம் என்னென்ன நல்லா வரும். இது ஃபுல்லா டேட்டா தான். இதை நீங்க வந்து இப்போ எல்லாத்தையும் எழுதணும்னு நினைக்காதீங்க, சும்மா வந்து கவனிங்க. ஏன்னா எல்லாமே ஃபேக்ட் which will be coming in as PDF. So you run through the PDF and read rather than focusing on writing. எல்லாம் கைதான் வலிக்கும். ஸோ இதுல வந்து இப்போ இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, இந்தியா பீப்புள் எக்கானமி அப்படிங்கிற என்சிஆர்டி ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? 12th என்சிஆர்டி ஜியாகிரபியில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த என்சிஆர்டியில வந்து அவுடேட்டட் டேட்டா இருக்கும். அதோடைய அப்கிரேடட் டேட்டா தான் எக்கனாமிக் சர்வேல உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா பீப்புள் எக்கானமிங்கிற இந்த ஜியாகிரபி என்சிஆர்டி உடைய அப்டேஷன் தான் எக்கனாமிக் சர்வே. ஆக்சுவலி நீங்க இன்னொரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பழைய டேட்டா, அதில் ரோடோட டேட்டாலாம் கொஞ்சம் பழசா இருக்கும். ஸோ கிளியரா, ஸோ தட் பார்ட் வந்து யூ கேன் ஆட் ஹியர். இப்போ ரோடோடைய நெட்வொர்க், டோட்டல் நேஷனல் ஹைவேஸ் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த லாஸ்ட் 10 yearsல கிட்டத்தட்ட 90,000 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 1.4 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் காரிடார்ஸ். ஸோ ஹை ஸ்பீட் காரிடார்னா என்னதுன்னா, அதுல வந்து 10 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹை ஸ்பீட் காரிடார்ஸ்னா இந்த எக்ஸ்பிரஸ் வேஸ், அதாவது 6 வழி சாலை, 8 வழி சாலைன்னு ஒன்று போட்டு ஃபுல்லா பெய்டு டால்கேட் பண்ண ரோடு இருக்கும், அவுட்டர் ரிங் ரோட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். அதுல ஏறி போனீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி ஆக்ரா எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று இருக்கு. நீங்க டெல்லியில ஏறினீங்கன்னா ஆக்ரால தான் இறங்குவீங்க. அது வரைக்கும் அந்த ஹைவேஸ்ல ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபுல் ஸ்பீட்ல போகலாம். ஸோ அதான் வந்து எக்ஸ்பிரஸ் வே. அந்த மாதிரியான ஹை ஸ்பீட் காரிடார்ஸ் வந்து 10x ஆயிருக்கு இன் தி லாஸ்ட் 15 years or 10 years. ஸோ 10 times இன்க்ரீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இட் இஸ் பூமிங். ஸோ கவர்மெண்டோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கீம் எது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. நம்ம வந்து என்னைக்குமே நேஷனல் ஹைவேஸ் பற்றி தான் யோசிக்கிறோம், ஆனால் அந்த ரியல் இந்தியா டசன்ட் யூஸ் நேஷனல் ஹைவேஸ். ஸோ ஓகே, எக்கனாமி தான் யூசஸ் நேஷனல் ஹைவே. நம்மலாம் யூஸ் பண்றது சாதாரணமான இந்த ரோடு தான். ஸோ கிராம் சதக் யோஜனா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து மக்கள் யூஸ் பண்ற ரோடு. ஸோ அப்போ வந்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா வந்து கிட்டத்தட்ட 99.7% கனெக்டிவிட்டியை என்ஷோர் பண்ணியிருக்கு. ரோடு போட்டாச்சு 4 ஃபேஸ்ல இப்போ வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1ல எல்லா வில்லேஜஸ்க்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபேஸ் 2 வந்து 2013ல வந்துச்சு. ஃபேஸ் 1 2000, ஃபேஸ் 2 2013. 2013ல அது என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி ரோடு போட்டு 13 வருஷம் ஆச்சுல, அந்த ரோடெல்லாம் அப்கிரேட் பண்ணாங்க, இன்னும் நிறைய கிராமங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்தாங்க. ஃபேஸ் 3ல வந்து they would have prioritized the rural markets. ரூரல் மார்க்கெட்ஸ், பஞ்சாயத்து ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு ரோடு போடுறதை என்ஷோர் பண்ணாங்க. அண்ட் கிராமீன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு நோட். இப்போ ஃபேஸ் 4ல இருக்கும் கரண்ட்லி. ஃபேஸ் 4ல திரும்ப அப்கிரேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபேஸ் 4 வந்து 2004ல வந்து லான்ச் பண்ணி 2500 அன்கனெக்டட் ஹேபிடேஷன்ஸ்க்கு இப்போ ரோடு வந்து போயிட்டு இருக்கு. பிரிட்ஜஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கிராம் சதக் யோஜனால பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாம். இப்போ இதை சப்போர்ட் பண்ற மாதிரி 2 ஸ்கீம் இருக்கு. 2 ட்ரைபல் டெவலப்மெண்ட்காக போட்டது தான். PM ஜன்மன் அப்படிங்கிற ஸ்கீமும், தர்த்தியாபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படிங்கிற இந்த ஸ்கீமும்.
ஸோ ஜெர்மன் ஸ்கீமுக்கோட ஃபுல் ஃபார்மை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், அதை நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. ஸோ ஜெர்மன் ஸ்கீம் வந்து எதுக்கு அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ட்ரைபல் குரூப்லேயே பிவிடிஜின்னு ஒன்று இருக்கு. அவங்க வாழ்ற ஹேபிட்டட்ஸ்க்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் ஜெர்மன். எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் கன்வர்ஜென்ஸ்ல அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து ஜெர்மன் ஸ்கீம். பிவிடிஜி ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மாதிரியான ஒரு கன்வர்ஜன் ஸ்கீம். அதுல ரோடுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரைபல் ஹேபிட்டட்ஸை லிங்க் பண்றோம். ஸோ தர்த்தியாபானா இவர் நம்ம பிரிஸ்ஸா முண்டாவை தான் நம்ம தர்த்தியாபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாதர் ஆஃப் தி லேண்ட் அப்படிங்கிறது தான் தர்த்தியாபாக்கு மீனிங். ஜன்ஜாட்டிய கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படின்னா வந்து ட்ரைபல் வில்லேஜ் மாடல் ஸ்கீம், மாடல் ட்ரைபல் வில்லேஜ் ஸ்கீம் இது. அதான் வந்து இது. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரைபல் வில்லேஜ் எடுத்து அதை வந்து மாடலா ரெடி பண்றாங்க. எல்லா விதமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் அங்கே போட்டு அதை வந்து ஒரு மாடல் வில்லேஜா உருவாக்கி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றது. ஸோ அதுலேயும் ரோட்வேஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி வேற என்னென்னலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான டேட்டா கொடுத்துருக்கேன். ஹை ஸ்பீட் காரிடார் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால ஃப்ரைட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கா நம்ம ஊர்ல. அதே மாதிரி வந்து எக்கனாமிக் நோடு கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல எவ்ரி ஹைவேஸ் மஸ்ட் பி கனெக்டட் டு எவ்ரி போர்ட் அண்ட் எவ்ரி இன்லேண்ட் வாட்டர்வே நோட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான நோடு இருக்கு, இன்லேண்ட் வாட்டர்வேயோட ஒரு ஜங்ஷன், இப்போ வாரணாசி ஒரு ஸ்டேஷன், அலகாபாத் ஒரு ஸ்டேஷன் பிரயாக்ராஜில், அப்போ அந்த மாதிரியான ஒரு நோடு இருக்குன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஹைவே கனெக்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா ட்ரக்ல இருந்து வந்து இறங்கி அதுதான் அந்த போட்ல ஏற்ற போறோம். ஸோ அதே மாதிரி ட்ரக்ல இருந்து வந்து அப்படியே போர்ட்டுக்கு போயிடணும். ஸோ அந்த மாதிரியான நோடு கனெக்டிவிட்டி அண்ட் அர்பன் டீகன்ஜெஷன். அர்பன் டீகன்ஜெஷனுக்காக தான் ரிங் ரோடு. நீ வந்து எப்படியும் இந்த ஊருக்குள்ள டெஸ்டினேஷன், சென்னை இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பாஸ் பை. வை ஆர் என்டரிங் சென்னை, யூ பைபாஸ் தி சென்னை, அதான் வந்து பைபாஸ் ரோடு. ஸோ சென்னையை சுற்றி அப்படியே ரிங் ரோடு, அவுட்டரில் அப்படியே சுற்றி போட்டு அது பாட்டிக்கு போயிடும். சென்னைக்குள்ள டிராஃபிக்ல வந்து மாட்ட தேவையில்ல, அதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடு கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ். ஸோ ரோட்வேஸ்ல இன்னொரு இது இருக்கு, பாரத் மாலா. பாரத் மாலா இஸ் another important scheme which tries to improve இது எல்லாமே ஒரு அம்ரல்லா ஸ்கீமுக்குள்ள பாரத் மாலா கிட்ட வந்துடும். பாரத் மாலா இஸ் an umbrella scheme for national highways projects. அடுத்து வந்து ரயில்வேஸ்ல 65 லட்சமா 65,000, ஓகே 65 லட்சங்கிறது ரோட்ல வரும். ஓகே 69,000 கிலோமீட்டர் ரயில்வேஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. அதுல 99% நம்ம எலக்ட்ரிஃபை பண்ணிட்டோம். மிச்சம் 0.9 தான் இன்னும் வந்து டீசல் இன்ஜின் ஓடுது. ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் சுச்சுவேஷன். 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற கோல்ல கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரயில்வேஸ்லயும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா சேஃப்டி, டபுள் ட்ராக்கிங் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த 3 ஏரியால ஃபோக்கஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னலிங், சேஃப்டி அண்ட் டபுள் ட்ராக்கிங். அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சேஃப்டி வந்து இன்னும் முன்னுரிமை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ரயில்வே காரிடார்ஸ். இப்போ வந்து டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்னு ஒன்று ஆரம்பிச்சு கூட்ஸ் வண்டிக்கு தனி ட்ராக் அப்படின்னு சொன்ன மாதிரி கமாடிட்டி பேஸ்டான காரிடார்ஸும் பண்றாங்க. அதாவது எனர்ஜி, மினரல் அண்ட் சிமெண்ட் காரிடார்ஸ். அப்படி என்னதுன்னா சிமெண்ட் ரிலேட்டடான டிரான்ஸ்போர்ட்லாம் போறதுக்கு தனியா ஒரு ட்ராக், சிமெண்ட் கம்பெனில இருந்து ஒரு போர்ட் வரைக்கும், இல்ல சிமெண்ட் கம்பெனில இருந்து அதோடைய மார்க்கெட், அதாவது மெயின் சிட்டி வரைக்கும், அதுக்குன்னு ஒரு தனி ரயில்வே ரூட். ஸோ இப்படி தனித்தனி ரயில்வே ரூட் நம்ம போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. பேசஞ்சர் ட்ராக்ஸ் வந்து அதோட பேர்டன் வந்து குறையுது. ஆக்சுவலி பேசஞ்சர் ட்ராக்ஸ் ஆர் ஓவர் யூஸ்ட். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க ரயில்வே ட்ராக்ஸ் வந்து 65,000 கிலோமீட்டர் இருந்தாலும் அது ஆல்ரெடி ஓவர் தி கெப்பாசிட்டியில தான் போயிட்டு இருக்கு. ஒரு ட்ராக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி கொடுக்கணுமோ அதோட எக்ஸ்ட்ரா தான் ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இந்த கூட்ஸ் வந்து நம்ம தனியா போடுறதுனால நம்ம வந்து அதை வந்து டீகன்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்னும் ஸ்பீட் ஆஃப் டைமிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் தனி காரிடார்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் ரயில், மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 55% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சா இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ 2030 நிச்சயமா அது புல்லட் ட்ரெயின் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் அதுக்குள்ள இந்த பட்ஜெட்ல ஒரு 7 புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் சொல்லிட்டாங்க. புல்லட் ட்ரெயின் சொல்ல ஹை ஸ்பீட் ரயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னேன், அதுதான் வந்து 2045 வந்துடும். நம்ம அந்தரிக்ஷ், நம்ம ஸ்பேஸ், நம்ம நிலாக்கு இந்தியா போறப்போ 4 காரிடார்ஸும் வந்துடும். ஸோ ப்ராக்டிக்கலா தான் நான் சொல்றேன், இது வந்து ஜோக்கா சொல்லலை. ஒரு காரிடார் போடணும்னா அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதனால இட் வில் டேக் டைம். ஸோ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அண்ட் மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டேஷன் டெவலப்மெண்ட். இப்போ நான் இதுல என்ன இருக்குன்னா ரயில்வேஸ்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ், இப்போ நீங்க மெயின்ஸ் படிக்கிறப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படிக்கும் போது இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரிப்பரேஷன் இன் எக்கனாமிக் சர்வே தான். இப்போ ரயில்ஸ்க்காக என்னென்ன ஸ்கீம் போட்டிருக்காங்கன்னா அதோட லிஸ்ட் தான் இது. இதை வச்சு நீங்க அதை முடிச்சிடலாம். ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்க்கு அம்ரித் பாரத் ஸ்கீம், ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஏர்போர்ட் தரத்துக்கு உயர்த்தணும்
அப்படி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர்த்துறப்போ அந்த ஊரோட லோக்கல் கல்ச்சரை அதை இம்பைப் பண்ணணும் அப்படிங்கிறது அம்ரித் பாரத் ஸ்கீம். அதான் வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஸ்விஸ் சேலஞ்ச் மாடல்ல அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி டெக்னாலஜி அப்கிரேடேஷன். ஸோ கவச் அப்படிங்கிற இந்த இது போட்டு ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ட்ராக் அப்கிரேடேஷன், பழைய ட்ராக் எல்லாம் அப்கிரேட் பண்ணி 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பீட்ல ட்ரெயின் போடுற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து வாட் ஆர் ஆல் தி ஸ்கீம்ஸ் ஃபார் ரயில்வேஸ் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இங்க நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. ஓகே, யூ ஜஸ்ட் ரீட் த்ரூ இட் ஆல் தி ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிவில் ஏவியேஷன். சிவில் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட் இன் தி வேர்ல்டு ஆஃப்டர் சைனா அண்ட் யூஎஸ்ஏ சைனா தான் வந்து லீடர். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் இடத்துல இருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஏர்போர்ட்ஸ் இன் இந்தியா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல அது வந்து டபுள் ஆயிருக்கு. 74 164 ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் உடான் ஸ்கீம். ஸோ இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 41 கோடி 412 மில்லியனா 41 கோடி பீப்புளை ஹேண்டில் பண்றாங்க. அது வித்தின் 5 இயர்ஸ்ல 66 கோடியா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஏர்போர்ட்ஸ் இல்லை ஈக்குவல் டு பாப்புலேஷன். நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு எவ்வளவு ஏர்போர்ட்ஸ் தேவையோ, எவ்வளவு சிவில் ஏவியேஷன் மார்க்கெட் இருக்கணுமோ அந்த மார்க்கெட் இல்ல. அப்பயே நம்ம தேர்ட் லார்ஜஸ்டா இருக்கட்டும். அப்போ நம்ம இந்தியன் பாப்புலேஷனை நம்ம சேச்சுரேட் பண்ணோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் சிவில் ஏவியேஷன் மார்க்கெட் ஆயிடும். இப்போ அதுதான் வந்து இதுல நம்ம நோட் பண்ணணும். இப்போ யூஎஸ் விசிட்ல இந்த டீல்ல கூட பாத்தீங்கன்னா ஃபிளைட் தான் வாங்க போறதா தான் சைன் பண்ணியிருந்தோம். அந்த 500 பில்லியன் விச் டொனால்ட் ட்ரம்ப் சைடு அது இல்லைன்னு நேதி ஏதோ உளறி வச்சிருக்காரு. எடிட்டோர்ஸ் நடத்தாம கஷ்டமா இருக்கு, நல்லா பேச முடியல. 4 வாரம் எதையாவது ஒன்று உளறிக்கிட்டு நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். such an obsessive narcissistic person. So next வந்து India currently operates 0.11 airport per million people. See, number of airports per million population. மில்லியன்னா வந்து 10 லட்சம். 10 லட்சம் பேருக்கு எத்தனை ஏர்போர்ட் இருக்கு? நம்ம நாட்டில் 10 லட்சம் பேருக்கே ஒரு ஏர்போர்ட் கூட இல்லை. 0.11 ஏர்போர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ தேர் ஆர் நாட் இனஃப் ஏர்போர்ட்ஸ் எட் இன் இந்தியா. இப்போ இதோட கம்பேரிசன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ல 10 லட்சம் பேருக்கு 47 ஏர்போர்ட் இருக்கான். There are 47 airports for every 10 lakh people. China 0.39, நம்மளோட 3x இருக்காங்க. With whatever number of airports we have, China is having 3x. நம்ம அந்த 3x யாவது ரீச் பண்ணோம். அமெரிக்காவில் நம்ம ரீச் பண்ண முடியலனாலும். ஸோ ஏர்போர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்கோங்கிற லிஸ்டிங் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அது ஜஸ்ட் ரீட் த்ரூ, நீங்க வீட்டுக்கு போயிட்டு அது படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடான் ஸ்கீம்ல நம்ம என்ன பண்றோம், Tier 2, Tier 3 சிட்டிஸ் அன்கனெக்டட் ஏரியாஸ்ல ஏர்போர்ட்ஸ் வரது தான் உடான் ஸ்கீமோட ஐடியா. அந்த மாதிரி வந்து அன்கனெக்டட் டெஸ்டினேஷன்ல ஏர்போர்ட்டை கொண்டு வந்து சீப் ஏர் காஸ்ட் இந்த ஸ்கீம் தான் நம்ம சூர்யா கொண்டு வந்த அந்த ஸ்கீம் தான். சூரரை போட்டு தான் ஸ்கீமா வந்து லான்ச் பண்ணாங்க. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் பாலிசியில 24 கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம 203 எடிட்டோரியல்ஸ்ல டீடைல்டா பார்த்தோம். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்க்கு என்னென்ன பண்ணாங்கன்னு. ஏர்போர்ட் மானிட்டைசேஷன் அண்ட் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன்ல எல்லா ஏர்போர்ட்லயும் வந்து டெர்மினல்ஸ் ஆட் பண்றாங்க. இப்போ சென்னையிலையும் டெர்மினல்ஸ் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் டெக்னாலஜில என்ன பண்ணியிருக்கோம், டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லி குவிக்கா வந்து நீங்க வந்து மூவ் பண்றதுக்கான சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிஎல்ஐல ட்ரோன் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் 2 முக்கியமான லெஜிஸ்லேஷன், ஒன்று வந்து பாரதிய வாயுயான் விதேக் அப்படிங்கிறது என்னதுன்னா நேஷனல் ஏர்கிராஃப்ட் லா அப்படிதாங்கிறதா இதோட மீனிங். வாயுயான்னா வந்து ஃபிளைட்டுக்கு தான் ஹிந்தியில வந்து சமஸ்கிருதத்துக்கு, ஹிந்தின்னு சொல்லக்கூடாது, சமஸ்கிருதத்தில் வாயுயான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2024ல அந்த ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா பழைய சிவில் ஏவியேஷன் ரிலேட்டட் லா எல்லாம் ஸ்கிராப் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ற ஒரு ஆக்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ட் 2025. ஸோ இதுல வந்து இந்தியா எய்ம்ஸ் டு அலைன் தி இந்தியா. இதுல வந்து என்னதுன்னா நம்ம இந்த ஃபிளைட் எல்லாம் லீஸ் பண்றோம்ல. இப்போ ஒரு ஏர்லைன் நடத்துறீங்க அப்படின்னா எல்லா ஃபிளைட்டுக்கும் ஓனரா இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க லீஸுக்கு எடுத்து தான் ஃபிளைட்டே நடத்துவாங்க. இந்த படத்துல கூட சூர்யா தான் பண்ணுவாரு, ஃபிளைட்டை லீஸுக்கு எடுத்து தான் நடத்துவாரு. ஸோ அந்த மாதிரி லீசிங் பண்றப்போ என்னென்ன லாஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து பார்க்கணும். ஒரு 4 ஃபிளைட்டை வாங்கி லீஸுக்கு கொடுத்துடலாம், இண்டிகோக்கோ இல்லை நம்ம ஏர்லைன் நடத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு 5 ஃபிளைட்டை வாங்கி அவனுக்கு லீஸுக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி பல ஐடியாஸ் இருக்கு, நம்ம அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். முதல்ல இந்த மாதிரி 4 பில்டிங் நான் கட்டுறேன், அதான் என்னோட முதல் பிளானா இருக்கு. இந்த மாதிரி 4 அடுக்கு மாடி 4 அண்ணா நகர்ல கட்டி 4 வாடகைக்கு பண்ணுவோம் ஒரு நாள். சரி, நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் தான் அடுத்து we are going to see. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்தியாவோட போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் மல்டிப்ளைங், கார்கோ ஹெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டர்ன் அரவுண்ட் டைம் குறைஞ்சிருக்கு. நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் 30 ஹவர்ஸ்க்கு இப்போ குறைஞ்சிருக்கு. இட்ஸ் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் 43 ஹவர்ஸ். ஸோ இந்தியாவுடைய காம்படிட்டிவ்னஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது வேர்ல்ட் பேங்க் வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க, கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். வேர்ல்ட் பேங்குடைய கண்டெய்னர் அண்ட் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட 2 போர்ட் வந்து டாப் 30ல இருக்கு.
ஸோ டாப் 30ல இருக்க 2 போர்ட் எதுனா முந்திரா போர்ட் விச் இஸ் அ பிரைவேட் போர்ட் அண்ட் விசாகப்பட்டினம் போர்ட் விச் இஸ் அ பப்ளிக் போர்ட் கவர்மெண்ட் போர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து 2 போர்ட் வந்து டாப் 30க்குள்ள வந்திருக்கு வேர்ல்ட் பேங்கோட கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல. இந்தியா வந்து ஃபர்தரா வந்து லேண்ட்லார்ட் போர்ட் மாடல் ட்ரஸ்ட் மாடல்ல இருந்து லேண்ட்லார்ட் மாடலுக்கு போயிட்டாங்க. முன்னாடி என்ன இருந்ததுன்னா போர்ட் எல்லாம் மேனேஜ் பண்ண போர்ட் ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்ட்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வச்சு கவர்மெண்ட் தான் போர்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ட் ட்ரஸ்ட்னு ஒரு பாடியை கிரியேட் பண்ணி அதுல டைரக்டர்ஸை போட்டு அதை மேனேஜ் பண்ணி அந்த பேர்டன் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் வெறும் லேண்ட்லார்டு தான், போர்ட்டை நான் வாடகைக்கு விட்டேன், ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேயர் வந்து அதை கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க போர்ட் ஆபரேஷன்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஏர்போர்ட்டை நம்ம எப்படி பிபிபியில் வெளியே விடுறோமோ அதான் லேண்ட்லார்ட் மாடல். லேண்டுக்கு நான் ஓனர், போர்ட்டை வாடகைக்கு விட்டேன், ஏர்போர்ட் வந்து அதானிக்கு வாடகைக்கு விட்டோம். நம்ம கொச்சி ஏர்போர்ட்டை அதானிக்கு விற்கல, அதானிக்கு வாடகை கொடுத்துருக்கோம். ஐ மீன் ஹி வில் டூ தி ஆபரேஷன்ஸ் கான்ட்ராக்ட் தான். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் லேண்ட்லார்ட் மாடல். ஸோ அந்த மாடல் வந்து நம்ம போர்ட்டுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இப்போ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் வந்து சாகர்மாலா. ஸோ அந்த ஸ்கீமும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் கார்கோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நேத்திக்கே பார்த்தோம். 32 நேஷனல் வாட்டர்வேஸ் வந்து இப்போதைக்கு ஆப்ரேஷனல் கொண்டோம். கவர்மெண்ட் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆக்ட்ல 115 110 வாட்டர்வேஸை டிக்ளேர் பண்ணாங்க. அதில் 32 ஆப்ரேஷனல் ஆகிட்டோம். ஆப்ரேஷனல் அங்கே ஃபங்க்ஷனிங் போட் ஆப்ரேஷன்ஸை கொண்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ கார்கோ ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, க்ரூஸ் டூரிசமும் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து நோட் பண்ணோம். ரெக்ரியேஷனல் டூரிசம் இப்போ வந்து நர்மதாவில் வந்து இதெல்லாம் இருக்கு, ஏரோ ட்ரோம் எல்லாம். நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட்டே அப்படியே தண்ணியில் லேண்ட் ஆகலும் போட்டா. ஸோ அதெல்லாம் வந்து தே ஆர் பிரிங்கிங் இன். நெக்ஸ்ட் வந்து கார்கோ மூவ்மெண்ட் த்ரூ இந்தியா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வந்து 18 மில்லியன்ல இருந்து 146 மில்லியன் ஆயிடுச்சு. இது நேத்திக்கே பார்த்தோம். ஸோ அதான் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்காக அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த ஜல் மார்க் விகாஸ். நேற்று நான் சொன்னல அலகாபாத் டு ஹால்டியா, பிரயாக்ராஜ் டு ஹால்டியாக்கு லிங்க்குக்காக. அதில் வாரணாசி டு ஹால்டியா ஸ்பேன் வரைக்கும் தே ஹாவ் கம்ப்ளீட்டட் நேஷனல் வாட்டர்வே 1ல. ஸோ கார்கோ மூவ்மெண்ட் வந்து 220% ரைஸ் ஆயிருக்கு. இதில் மல்டி மாடல் டெர்மினல்ஸ்னா என்னதுன்னா வாரணாசி, ஷாஹிப்கஞ்ச் அண்ட் ஹால்டியா 3 இடத்துல கட்டியிருக்காங்க. வாட் இஸ் மல்டி மாடல் டெர்மினல் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் போர்ட் தான். இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்குன்னு ஒரு போர்ட் கட்டுறாங்க. அங்க வெறும் இன்லேண்ட் வாட்டர்வேஸோட வண்டிங்க மட்டும் போட்ஸ் மட்டும் வந்து நிக்கிற மாதிரி இல்லை. இப்போ இது ரிவர்னா இந்த ரிவர்ல இங்க வந்து போட் வந்து நிற்கும், இங்க ஒரு பெரிய போர்ட் கட்டுறாங்கன்னு வைங்க. மல்டி மாடல் டெர்மினல்ஸ்னா இங்க வந்து ஒரு நேஷனல் ஹைவேஸ் இருக்கும், ஓகே, அதோடைய லேண்டிங் பாயிண்டிங் இருக்கும். பக்கத்துல இங்க வந்து ஒரு இன்லேண்ட் டெடிகேட்டட் ஃபிளைட் காரிடாரும் போகும். இப்போ ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃபிளைட் காரிடார் இதே ரூட்ல தானே போகுது. கங்கா போறப்போ அதை பேரலா தான் ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃபிளைட் காரிடாரும் போகுது. அப்போ இதோட ரயில்வே ஸ்டேஷனும் இங்க இருக்கும். ஸோ 3தோட ஸ்டேஷனும் 3 மோடு ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ரயில், ரோடு, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் 3த்துக்கும் ஒரே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. அவ்வளவுதான் வந்து இதோடைய ஐடியா. இப்போ நீங்க ஏர்போர்ட்ல போறீங்க, இங்க ஏர்போர்ட் இருக்கு, இங்க ஏர்போர்ட் மெட்ரோவும் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒரே இடத்துல இன்டெகிரேட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து வந்து அர்த் கங்கா இனிஷியேட்டிவ். அர்த் கங்கா இனிஷியேட்டிவ்னா என்னதுன்னா கங்காவோட என்டையர் ஸ்ட்ரெச்லயுமே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றது. அதான் வந்து அர்த்னா வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்றதா இதோட ஐடியா. ஸோ அப்போ இதோடைய என்டையர் ஆப்ரேஷன்ஸ்ல இதுல ஸ்டாப்ஸ் இருக்கு. இப்போ இன்லேண்ட் வாட்டர் வேணா அதுக்கு பஸ் ஸ்டாப் மாதிரி இங்க போர்ட் ஸ்டாப் ஒன்று கொண்டு வரணும்ல, அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் டெவலப் பண்றாங்க பை கன்ஸ்ட்ரக்டிங் ஜெட்டிஸ். ஸோ அதான் வந்து இங்க நம்ம பார்க்குறோம். அர்த் கங்கா இருக்கு. அப்புறமா வந்து இன்னொன்று வந்து நமாமி கங்கால ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவர் க்ரூஸ் டூரிசம். ஸோ வாரணாசி டு டைபர்கர் இந்த காரிடார்ல ரிவர் க்ரூஸ் டூரிசம் வந்து நம்ம கொண்டு வரோம், கங்கா அண்ட் பிரம்மபுத்திராவை எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஜல்வாஹக் ஸ்கீம் அப்படிங்கிறதுல வந்து நேஷனல் வாட்டர்வே 1, நேஷனல் வாட்டர்வே 2 அண்ட் நேஷனல் வாட்டர்வே 16ல they are trying to promote the cargo movement. அதுதான் வந்து ஜல்வாஹக். இப்போ எல்லா வாட்டர்வேஸ்லயும் கார்கோ மூவ் ஆகல, ஆப்ரேஷனலா இருக்கு. ஒரு சில இடத்துல வெறும் பேசஞ்சர் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. கார்கோ நடக்கிறது இந்த 3 ஏரியால தான். அப்புறம் ஜல் சம்ருதி, ஜல்யான் அண்ட் நாவிக், நவ்தர்ஷிகா இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னங்கிறது பார்த்துக்கோங்க. ஜல்யான் அண்ட் நேவிக் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, இன்னொன்று வந்து நேவிகேஷனுக்கு. நவ்தர்ஷிகா வந்து இட்ஸ் ஃபார் வெசல் மூவ்மெண்ட். இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல வெசல்ஸ் மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்றது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல, மீனவர்களுடைய படகுகளை கடல்ல பார்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம், வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் இஸ்ரோ பண்ணது. அந்த மாதிரி இது வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ்ல இருக்கிற போட்டோட மூவ்மெண்ட்டை பார்க்கறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதான் வந்து நவ்தர்ஷிகா.
ஸோ நவுனா படகு தர்ஷிகானா பாக்குறாங்க, படகுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஜிபிஎஸ் மாதிரி, அதான் வந்து நவ் தர்ஷிகா. அடுத்து வந்து கொச்சி வாட்டர் மெட்ரோ. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் லான்ச்ட் த வாட்டர் மெட்ரோ. மெட்ரோ வந்து இன் தி தேர்ட் இன்லேண்ட் வாட்டர்வே 3ல வாட்டர் மெட்ரோ இருக்கு. இது வந்து இட்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர். யார் யாருக்குள்ள அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவும் கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெடும், கொச்சியில் இருக்க மெட்ரோ ரயில் கார்பரேஷனும் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து ஆபரேஷன்ஸ் வந்து போகுது. இது வந்து ஜெர்மன் ஃபண்டிங் இருக்கு. ஒரு மெட்ரோ ஒரு ஃபண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல. நம்ம சென்னை மெட்ரோ ஜப்பான் ஃபண்டிங்ல போச்சு. அது மாதிரி ஒரு மெட்ரோக்கும் ஒரு இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபண்ட் பண்ணுது. இது ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஃபண்டிங்ல தான் அவங்க வந்து தே ஹவ் brought it. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடுத்து கவர்மெண்ட் வந்து லேட்டஸ்டா ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஏரியா எது அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று கொச்சி மெட்ரோல இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அதுல கிரீன் ஹைட்ரோஜன் பவரையும் வந்து யூஸ் பண்றாங்க. இதோட ஃபியூவலுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஐஐடி மெட்ராஸ் தான் டெவலப் பண்ணாங்க அந்த பேட்டரியை கூட. கிரீன் ஹைட்ரோஜன்ல ஓடுற போட் தான் இந்த மெட்ரோக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க போய் படிங்க. ஸோ அடுத்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எது அப்படின்னா ஷிப் பில்டிங். கப்பலை கட்டுறது, கப்பலே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா கப்பல் அவ்வளவு பெருசு இல்ல, அதை கட்டுறதே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ அப்போ ஷிப் பில்டிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்தியா வந்து ஒரு ஷிப் பில்டிங் ஹப்பா வந்து நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட எய்மா இருக்கு. இதுல வந்து அவங்க என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்து ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல புது கிளஸ்டர்ஸ், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து கிரியேட் பண்றது. அதே மாதிரி வந்து ஷிப் பில்டிங்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்க நோட் பண்ணும். ஷிப் பில்டிங் இட் செல்ஃப் நீங்க பார்த்தோம்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் நேத்திக்கு பார்த்தோம். அந்த மாதிரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஷிப் பில்டிங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வி ஹாவ் டு நோட். இதுல வந்து ஃபினான்சிங்கும் அதே தான், யூ ஆர் பிரிங்கிங் கிளஸ்டர்ஸ் அப்ரோச் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாடல்ல அவங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ரீட் த்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான். இந்த ஸ்கீம்ல எதுவுமே ஸ்பெஷலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரொவிஷன்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்ட் ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க, ரீஃபினான்ஸ் பண்ணுவாங்க, அதே கதையை தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இந்த ஷிப் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெகனைஸ் ஆயிருக்கு. அதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறோம். இந்தியா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸான் டாக்ஸ் லிமிடெட், கொச்சி ஷிப்யார்டு, அப்புறமா வந்து கல்கட்டாவில் ஒன்று இருக்குல்ல, கிரீன் கார்னாண்ட் அண்ட் கிரீனா, அது பேர் வந்துட்டு ஜியில் வரும். ஸோ அதுக்கு ஒரு மூணு ஷிப்யார்டு ஆல்ரெடி மேஜர் இருக்கு. மும்பையில் ஒன்று, கொச்சின்ல ஒன்று, கல்கட்டாவில் ஒன்று. ஸோ அது மூணுமே கவர்மெண்டோட ஷிப்யார்ட்ஸ். மேஸ்கான் டாக் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து தே ஆர் மூவிங் ஃபார் மோர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடுத்து முக்கியமான ஏரியா வந்து பவர். ஸோ பவர் இஸ் தி மோஸ்ட் ஆக்சுவலி வந்து எக்கனாமிக் சர்வே நாளைக்கு பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். பவர் செக்டர் இப்போ வந்து ஒரு கரெக்டாக ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல இருக்கும். அடுத்து எப்படி போறதுனே தெரியாம ஒரு சுச்சுவேஷன். இந்த ரெனியூபிள் போறதா வேணாமா அந்த டைலமா. ஸோ இந்தியாவோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து இப்போ வந்து இட் ஹஸ் க்ரோன் 11% இயர் ஆன் இயர். 11%க்கு வந்து பவர் ஜென்ரேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கரண்டா வந்து டோட்டல் பவர் கெப்பாசிட்டி வந்து 509 ஜிகாவாட்ஸ்ல இருக்கும். ஸோ 509 ஜிகாவாட்ஸ் இஸ் அவர் டோட்டல். இதுல பாதி வந்து நம்ம 50-50 இதுல ஆல்ரெடி ரெனியூபிள்ஸை கொண்டு வந்துட்டோம், நான் ஃபாசில் ஃபியூவல்ல கொண்டு வந்துட்டோம். டிஸ்காம்ஸ், நம்ம டிஸ்காம்ஸ் பத்தி நேத்திக்கே பார்த்தோம். டிஸ்காம்ஸ் ரொம்ப நாளா லாஸ்ட்ல இருந்தது, இப்போ நெட் ப்ராஃபிட்ஸா நம்ம வந்து மாத்திருக்கோம். பை ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் இருந்ததுனால அது லாஸ்ட்ல இருந்தது, இப்போ அதை ப்ராஃபிட் ஆக்கிருக்கும். எக்கனாமிக் சர்வேல டிஸ்காம்ஸ் ப்ராஃபிட் ஆக்குனதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஏன்னா மெயின்ஸ்ல இதுவே ஒரு கொஸ்டினா இருக்கலாம், ஹவு டிஸ்காம்ஸ் வேர் மேட் ப்ராஃபிட் மேக்கிங் என்டிட்டி. ஸோ 2020 to 24 அவங்களோட லாசஸ் வந்து இவ்வளோ இருந்தது, 5 lakh crore to 6 lakh crore வரைக்கும் லாசஸ் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நேத்திக்கே நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வந்து ஜென்ரேஷன் காஸ்ட்டுக்கும் கன்சம்ஷன் காஸ்ட்டுக்கும் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளையும் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஜெனரேஷனும் மேட்ச் ஆகல. அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாசஸ். டிரான்ஸ்மிஷன்ல நடுவில் வந்து ஹீட்னால டிரான்ஸ்ஃபார்மர்ல வயர்ல கொஞ்சம் லாஸ் வருது. ஸோ அதனால லாஸ் இங்கே அதிகமாக. அப்புறம் வந்து சப்சிடி, ஃபார்ம் சப்சிடி, இதெல்லாம் வந்து டைமுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்றது இல்லை. இவங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க சொல்லிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த சப்சிடியை பவர் கம்பெனி கொடுக்கணும், ஆனா அவங்க வந்து லேட்டா ரிலீஸ் பண்றதுனால இந்த லாஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, லேட் பேமெண்ட் ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ டிஸ்காம்ஸ் வந்து, அதாவது இங்க பேமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு டிஸ்காமோட வேலை என்ன, இங்க வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. தெர்மல் பவர் பிளான்ட்ல இப்படி வச்சுக்கலாம், ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இஸ் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி. இவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்கி
இந்த எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். யார் யாருக்கு? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு, ஃபர்ம்ஸ்க்கெல்லாம். இதுக்கு தான் டிஸ்காமோட வேலை. ஸோ அப்போ இவங்கள்ட்ட இருந்து இவங்க வந்து ஜென்ரேஷன் காஸ்ட்டை வாங்குறாங்க. பட் இவங்க பில்லு போட்டு இங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது கன்சம்ஷன் காஸ்ட். ஸோ அதில் இருக்க டிஃபரன்ஸ் ஒரு பிரச்சனை. அப்போ இவங்கள்ட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்குறப்போ டிஸ்காம்ஸ் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்காம்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்குறப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பில்லு வந்து பே பண்ணுறாங்க. இப்போ இந்த பில்லுல ஹவுஸ் ஹோல்டுக்கு நம்ம சப்சிடியா கொடுக்கும் போது இதை யார் பே பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பே பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யார் யாரெல்லாம் சப்சிடி கொடுக்குறாங்களோ அந்த சப்சிடி பேமெண்ட்டை அவங்க வந்து பே பண்ணணும். ஸோ அப்போ இந்த பில் காஸ்ட்டும் வந்து ஃபுல் ஃபேரை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். இந்த சப்சிடி வந்து டைமுக்கு வர்றதில்ல. அதனால டிஸ்காம் லாஸ்ல இருக்கு. அதனால டிஸ்காம் தெர்மல் பவர் பிளான்ட் ஒழுங்கா பணத்தை கட்டுறதில்ல. ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம 3 பிரான்ச்சை அட்ரஸ் பண்ணணும். இந்த பில்லிங் ஏரியாலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கரண்ட் டாரிஃப்ஸை ஏற்றணும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டையும் எலக்ட்ரிசிட்டி டாரிஃபை ஏற்ற சொன்னாங்க. மேண்டேட்டரியா ஏற்றி ஆகணும், அப்பதான் பண்ணணும்ட்டாங்க. ஸோ அது வந்து ஒன்று பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை டைம்லியா கொடுக்க வைக்கிறதுக்கு உதய் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இதுக்கு இந்த ஏரியால தான் உதய் வந்துச்சு. உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா அப்படின்னு. அப்புறம் இவங்களுக்கு இந்த பேமெண்ட் கைட்லைன் டிஸ்காம் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் பே பண்ற அந்த பேமெண்ட் கைட்லைன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இம்ப்ரூவ் பண்ணி தே வுட் ஹவ் டேக்கன் தி ஸ்டெப்ஸ். ஸ்ட்ரிக்ட் லேட் பேமெண்ட் ரூல்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணி லேட் பேமெண்ட் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம் அந்த அதுல பெனால்டிஸ்லாம் போட்டு அப்படி பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி டாரிஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். டாரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணாம எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க டு மேட்ச் தேர் சப்ளை காஸ்ட். அதே மாதிரி வந்து டிஸ்காம்ஸ்க்கு வந்து ஃபிளெக்சிபிளா வந்து டாரிஃப்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான பவரையும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேணும்னா எப்போ வேணாலும் டாரிஃப்ஸ் வந்து ஏத்திக்கலாம் அப்படின்னு. ஸ்டேட் சப்சிடிஸை ஆன் டைம் பே பண்ண வைக்கிறதுக்கு இந்த உதய் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டார்கெட் செட் டு ரெடியூஸ் தி பவர் தெஃப்ட் அண்ட் டெக்னிக்கல் லாசஸ். ஸோ பவர் தெஃப்ட் ஒரு மிகப்பெரிய ஏரியாவா இருக்கு. ஒரு லைனை போட்டு கரண்ட் எடுக்கிறது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சில டார்கெட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. டெக்னிக்கல் லாஸை குறைக்கிற டார்கெட்டை டிஸ்காம்ஸ்க்கே கொடுத்தாங்க. டெக்னாலஜி அப்கிரேடேஷன் மூலமா டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியும் கேபிளோட எஃபிஷியன்சியும் கிரிட்டோட எஃபிஷியன்சியும் அதிகப்படுத்துறது மூலமா அந்த லாசஸை குறைக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பேங்க் ஃபினான்சிங் லிங்க்டு டு பெர்ஃபார்மன்சஸ். ஸோ சீப் பேங்க் ஃபினான்சிங் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட டெசிஷன்ஸ் எடுத்ததுனால தான் இவங்களால வந்து they were able to improve their performances and after 15 years of crisis now they are in a net profit mode. அதான் வந்து டிஸ்காம்ஸ்ல நம்ம நோட் பண்றோம். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஏடிஎன்சி லாசஸ். இந்த ஏடிஎன்சி லாசஸ் வந்து 2014ல 22% இருந்தது, இப்போ குறைஞ்சி 15% ஆயிருக்கு. ஸோ அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் குறைஞ்சிருக்கு. இந்த கேப் பிட்வீன் தி ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ ரியலைஸ்டு, இந்த கேப் வந்து இட் ஆல்சோ நேரோடு. முன்னாடி வந்து 0.78 பெர் கிலோவாட் ஹவர்ல இருந்து 0.006க்கு குறைஞ்சிருக்கு அந்த டிஃபரன்ஸ். ஸோ 0.08னா இவங்க ஜென்ரேட் பண்றதுக்கு 5 ரூபாய் ஆகுதுன்னா கலெக்ட் பண்றதுக்கு 4.2 rupees தான் கலெக்ட் பண்ண முடியுது. இப்போ அதை வந்து குறைச்சிருக்காங்க, 0.06 குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளையும் அந்த ஜென்ரேஷன் காஸ்டையும் அந்த பேலன்ஸ் வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் டிஸ்காம் வந்து பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்றாங்க. அப்போ இந்த அனாலிசிஸ் வந்து மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற டாபிக்ல தேர் கேன் பி அ கொஸ்டின் திஸ் இயர். ஏன்னா ஆஃப்டர் 15 years ஆர் ஸோ இது ப்ராஃபிட்டா மாறி இருக்குங்கிறதுனால இந்த வருஷம் மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் உதய் ஸ்கீம் பத்தி படிங்க. ஆக்சுவலி உதய் ஸ்கீம் வந்து எதுக்கு போட்டாங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் உதய் ஸ்கீம்னு 2015லயோ 16லயோ ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் பிவைக்யூல. ஸோ உதய் ஸ்கீம் பத்தி திரும்பவும் கேட்கலாம். அதை லான்ச் பண்ணப்போ கேட்டாங்க, இப்போ வந்து திரும்ப கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா எனர்ஜி ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து எதுலாம் உருவாக்கிட்டு இருக்கோம், நம்ம 4-5 ஸ்டாக் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஏஐ ஸ்டாக் ஒன்று பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஒன்று பார்த்தோம், இப்போ எனர்ஜி ஸ்டாக் ஒன்று பார்க்க போறோம். அப்புறம் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் அப்படிங்கிறது G20 சமிட் 2023ல நடத்துறப்போ நான் அப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தோம். அது வந்து 2023-24 எக்கனாமிக் சர்வேல நான் நடத்தினேன். 2024 எக்கனாமிக் சர்வே அது இன்னும் சேனல்ல இருக்கும். என் சேனல்ல G20 சமிட் அவுட்கம்ஸ், நம்ம ஒரு G20 சமிட் நடத்தினோம்ல 2023, அதோட அவுட்கம்ஸ்ல நான் டிஜிட்டல் பப்ளிக் ஸ்டாக் பத்தி பேசியிருப்பேன். ஐ மீன் அதுல ஒன்றும் இல்லை, யூபிஐ, ஆதார், ஜன்தன் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணோம்ல, அதை தான் அதுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனர்ஜி ஸ்டாக்னா என்னன்னா இந்த மாதிரி எனர்ஜியில் இப்போ நேற்று அக்ரியில் பார்த்தோம்னா அது மாதிரி எனர்ஜி ரிலேட்டடா எல்லா டிஜிட்டல் டேட்டாவையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், அதான் வந்து ஸ்டாக். நம்ம என்ன பார்க்குறோம், என்னென்ன டேட்டாலாம் எனர்ஜி சார்ந்து இருக்கு. ஒன்று டிஸ்காம் சார்ந்து அவங்க எவ்வளோ ஜென்ரேட் பண்றாங்க அந்த டேட்டா இருக்கும். தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் ஆர் அதர் பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து சோலார்
பார்க்ஸ்ல இருந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றாங்க, ஆப்ரேஷனல் காஸ்ட் அந்த டேட்டா இருக்கும். அப்புறம் கன்சூமர் சென்ட்ரிக், இண்டஸ்ட்ரீஸ்லாம் எவ்வளோ கன்சியூம் பண்றாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்றாங்க, அந்த மீட்டர் ரீடிங் டேட்டா, இந்த மாதிரி பல டேட்டா நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு ஸ்டாக்ல கொண்டு வரதுனால அது வந்து ஒரு ஏஐ சிஸ்டம்ல போறப்போ நமக்கு வந்து ஒரு பாலிசி மேக்கிங்க்கு ஒரு டேஷ்போர்டு வந்து கிடைக்கும். ஸோ அது எந்த யூஸ் கேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பிளானிங் ரிலேட்டடா. ஸோ டிஜிட்டல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறது ஒரு ட்ரெண்டா இருக்கு. அந்த ட்ரெண்ட்ல எனர்ஜி ஸ்டாக் இருக்கு. It is a digital public infrastructure for power sector that creates a common digital solution for secure, interoperable interactions among consumers. So consumer ஒரு side, utilities are in the firms who are using it and markets. So it standardizes the identity. First identity, எல்லாருக்கும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்துறாங்க. இந்த ஸ்டாக்னால எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு, ஐடி ப்ரூஃப் கொடுத்துறாங்க. டேட்டா எக்ஸ்சேஞ்ச், ஸோ எவ்வளோ எங்க எவ்வளோ எல்லாத்தோட டேட்டாவையும் இன்டகிரேட் பண்றாங்க. மீட்டரிங், ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா மீட்டர்ஸோட டேட்டாவும் இதுல உள்ள போகுது. உங்க வீட்டு கரண்டோட மீட்டர் டேட்டாவும் அதுக்குள்ள இருக்கும். அப்போ அந்த வீடு யார் பேர்ல இருக்கு, இந்த ஆதார் இவரோட பேர்ல இருக்கு. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்றாங்கிற வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஆதார் நம்பர் போட்டே பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இங்க கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன், செட்டில்மெண்ட், இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ். இப்போ நம்ம யூசர்ஸ்க்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்கும், ஃபர்ம்ஸ்க்கு அதுல ஒரு யூஸ் கேஸ் இருக்கும், எம்எஸ்எம்இக்கு வேற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கும், டிஸ்காம் கம்பெனிஸ்க்கு வேற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கும், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்க்கு ஒரு யூஸ் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு அதுல ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு லாகின் ஐடி கொடுத்து அவங்க யூஸ்க்கு அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம லான்ச் பண்றோம். இனிமேல் தான் இதோட இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வேணா இதோட அப்ளிகேஷன் என்னன்னு தெரியும், அக்ரி ஸ்டாக்குக்கும் பவர் ஸ்டாக்லயும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபார்மர்ஸ், எம்எஸ்எம்இ டு மானிட்டைஸ். இப்போ ரூஃப் டாப் ஹர்கர் பிஜிலி கொண்டு வந்திருக்கும். இந்த சூரியகர் பிஜிலியில வந்து முஃப்த் பிஜிலி, அதுல வந்து என்ன பண்றோம்னா சோலார் பேனல் போட்டு எல்லாருமே வீட்டுல ஜென்ரேட் பண்றோம். நீ உங்க வீட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவா சோலார் பேனல் ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு வித்துடலாம். அதான் அதோடைய மெயின். இது வெறும் அவங்க வீட்டுக்காக மட்டும் இல்ல, உங்க வீட்டையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா கரண்ட் இருந்தா நீ கிரிட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ அந்த டேட்டாவை இன்டகிரேட் பண்றாங்க டிஜிட்டல் மீட்டரிங்ல. ஸோ அப்போ ஒவ்வொரு சோலார் பேனல் டேட்டாவும் இதுல வரும். இவி சார்ஜிங் பேனல், இந்த மாதிரி பல யூஸ் கேஸ் இருக்கு. பியர் டு பியர் ட்ரேடிங். இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி 4 பில்டிங் கட்டி 4 பில்டிங் மேலேயும் சோலார் போட்டு நான் வந்து ஒரு 400 வாட் ஜென்ரேட் பண்றேன்னு வைங்க. அதை வந்து நான் வந்து வேற யாருக்காவது விற்கலாம், பக்கத்துல பவ்யம் ஹோட்டலுக்கு விற்கலாம் கரண்ட்டுக்கு. ஸோ பியர் டு பியர் லேர்னிங். இப்போ பவ்யமுக்கு கரண்ட் வேணும்னா இபி கிட்ட போய் அப்ளை பண்ண தேவையில்ல, என்கிட்ட வந்து இந்த போர்ட்டல் மூலமா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு புது சிஸ்டம் வந்து இமேஜின் பண்றோம். ஸோ இது எப்படி போகுதுங்கிறது அப்ளிகேஷன் வச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ ஷிஃப்டிங் த செக்டர் ஃப்ரம் எனர்ஜி ஆக்சஸ் டு எனர்ஜி ஏஜென்சி. எனர்ஜி ஆக்சஸ்னா கரண்ட் கனெக்ஷன் வருமா அப்படின்னு இருக்கிறது. ஏஜென்சினா என் கரண்ட் வச்சு நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு ஐ ஆம் பிகமிங் தி ஏஜென்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு டிசைட் ஆன் வாட் அவுட்கம்ஸ் ஐ வாண்ட் அப்படிங்கிறது. ஃப்ரம் இந்த வேர்டு நல்லா இருந்தது, ஃப்ரம் எனர்ஜி ஆக்சஸ் டு எனர்ஜி ஏஜென்சி, ஃப்ரம் ஜாப் சீக்கர் டு ஜாப் மேக்கர்ஸ், அந்த மாதிரி ஃப்ரம் உமன் டெவலப்மெண்ட் டு உமன் லெட் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் அப்பப்போ ஒன்று சொல்லுவார் இண்டிபெண்டன்ஸ் டேல, அதெல்லாம் நம்ம அப்படியே நோட் பண்ணி ஆன்சர்ல அங்கங்க தூவி விடணும். அதுதான் வந்து நம்மளுடைய வேலை. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். நேதி வரை இஸ்ரேலுக்கு போயிருக்காரா, அதில் போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். எனக்கு ஒரே ஃபோமோவா இருக்கு. ஒரு 4 நாளா நிறைய ஃபோமோஸ்ல இருக்கேன் நான். இந்த வேர்ல்ட் கப் பத்தி எனக்கு கவலை ஒரு ஃபோமோ வரல. ஆனா நம்ம ஃபோமோ வந்து ஐயோ இஸ்ரேல் என்ன நடக்குது, ஐயோ ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஐயோ பார்லிமெண்ட்ல என்ன கதை பேசுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம மைண்ட் ஃபுல்லா இதுல இருக்கு. இப்போ ரெனியூபிள் எனர்ஜி, அடுத்து வந்து எனர்ஜில வந்து நம்ம ரெனியூபிள் எனர்ஜிக்குள்ள போறோம். ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து இப்போ 253 ஜிகாவாட். நம்ம டோட்டல் 500 பார்த்தோம்ல, 50% ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சு. அப்போ ரெனியூபிள் அப்போ எவ்வளவு இருக்கணும், 250 இருக்கணும். ஸோ 253 ஜிகாவாட்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 50% வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் வேர்ல்டுல ரேங்கிங் 3 ஓவரால் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில நம்ம 3rd இருக்கும், சோலார் பவர்ல 4th இருக்கும், விண்ட்லயும் 4th இருக்கும். ஸோ ஓவரால் ரெனியூபிள் எனர்ஜியில 3rd, சோலார்லயும் விண்ட்லயும் வந்து நம்ம 4th. இதுதான் வந்து நம்ம வந்து இதுல வந்து நோட் பண்ணோம். சரியா, இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ் ஸ்டேட்மெண்டா வரலாம். ஸோ டோட்டல் இன்ஸ்டால்டு ஆரி ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில இப்போ ரெனியூபிள் எனர்ஜியை உள்ள உடைக்கலாம். அதில் 52% வந்து சோலார். 250ல 100 கிட்ட சோலார் வந்துருச்சு. நம்ம ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷனோட கோல் வந்து 100 ஜிகாவாட் ஆஃப் சோலார் வரணுங்கிறது, அது வந்துருச்சு. ஸோ அடுத்தடுத்து செக்மெண்ட்ஸ்ல நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி, விச் இஸ் 21%. அண்ட் தென் வி ஹாவ் பயோ எனர்ஜி. தென் வந்து 3வது இடத்துல லார்ஜ் ஹைட்ரோ இருக்கு, அப்புறமா பயோ எனர்ஜி இருக்கு. ஓகே, ஸோ சோலார் இஸ் 52. அதான் வந்து நம்ம நோட் பண்ணோம். இது கூட டிசைனிங் ஆர்டர்ல டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். ஓகே, கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. யூபிஎஸ்சிலையும் கேட்க போகலாம். அப்போ வந்து அடுத்த வருஷத்துல ஃபேக்கல்ட்டிக்கெல்லாம் மாற்றி சொல்லுவாங்க. அவ்வளோதான் நடக்கும்.
அடுத்து வந்து இப்போ ரெனியூபிள் எனர்ஜியை நம்ம நாளைக்கு இதை நம்ம பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பத்தி தான் நம்ம பார்ப்போம். 176 நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். ரெனியூபிள் எனர்ஜி சஸ்டைனபிளா இருக்கணும்னா நீங்க பேட்டரி ஸ்டோரேஜை உருவாக்கணும். ஏன்னா ரெனியூபிள் எனர்ஜி வந்து நீங்க கிரிட்ல கனெக்ட் பண்ண முடியாது. கிரிட்ல நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா 24/7 கரண்ட் வந்துகிட்டே இருக்கணும். தெர்மல் பவர் பிளான்ட் வந்து வேலை முடிஞ்சவொன்னு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் காலைல ஆன் பண்றது அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணீங்கன்னா அது ஓடிட்டே தான் இருக்கும், நிக்கவே நிக்காது. அதான் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் 24/7 அது ஓடும். தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் அப்படிதான். ஆனா சோலார் அப்படி ஓடாது, விண்ட் அப்படி ஓடாது. அப்போ அது ஓடும்போது வர கரண்ட்டை நீங்க பேட்டரியில சேமிச்சு வச்சு தேவைப்படுறப்போ அதை ரிலீஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் நம்ம வந்து லார்ஜ் பேட்டரிஸ் வி ஹாவ் டு கிரியேட் டு ஸ்டோர். ஸோ சென்னைக்கே ஒரு பவர் பேங்க் மாதிரி நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம எடிட்டோரியல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி 176 எடிஷன்ல இதை பத்தி நம்ம பார்த்திருப்போம், பிஎஸ்எஸ் பத்தி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உருவாக்கணும். என்டையர் சென்னையோருக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பவர் பேங்க்னா அது எவ்வளவு பெரிய பேட்டரி இருக்கும். ஐ மீன் ஒரு பேட்டரி கிடையாது, ஒரு 1000 பேட்டரி ஒன்னா சேர்த்து ஒரு பேட்டரி பார்க் அப்படிங்கிற பார்க் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து பிஎஸ்எஸ். ஸோ இதை பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் கிளைமேட் வரும்போது. ஏன்னா அது கிளைமேட் சாப்டர்ல இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. அதே மாதிரி பம்ப்டு ஹைட்ரோ பவர் ஸ்டோரேஜ், இது வந்து இன்னொரு ஐடியா. ஒன்றும் இல்லை, கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ரெனியூபிள் எனர்ஜில இருந்து வர கரண்ட்டை வச்சு மோட்டரை ரன் பண்ணி தண்ணியை வந்து கீழே இருந்து எடுத்து மேலே டேங்க்ல வச்சுப்போம். மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏற்றிடுறோம். இப்போ உங்களுக்கு யூ ஆர் சேவிங் எலக்ட்ரிசிட்டி இன் தி ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க். இதை இமேஜின் பண்ண முடியுதா? சோலார்ல இருந்து ஜென்ரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ண வைக்கிறது நீங்க தண்ணியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. எப்படின்னா சோலார்ல இருந்து வர கரண்ட்டை வச்சு மோட்டர் போட்டு தண்ணியை எடுத்து மேல டேங்க்ல வச்சுட்டோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க். உங்களுக்கு கரண்ட் எப்போ வேணுமோ அப்ப என்ன பண்றோம், மேல இருந்து அந்த டேங்கை திறந்து விட்டா மேல இருந்து தண்ணி கீழே விழுதுல, அப்போ கீழே ஒரு டர்பைனை வச்சு ஜென்ரேட் பண்ணி கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ கிராவிட்டியில மேல இருந்து அது கீழே விழும்போது அதுல இருந்து ஜென்ரேட் பண்ணி கரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்வெர்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து இந்த பம்ப்டு ஹைட்ரோ பவர் ஸ்டோரேஜ். ஸோ எலக்ட்ரிசிட்டியை தண்ணியா மாத்தி நீங்க டேங்க்ல வச்சுட்டு வேணுங்கிறப்போ அந்த டேங்க்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டா கிராவிட்டியில அது கீழே விழும்போது ஹைட்ரோ பவர் நீங்க அதை ஹைட்ரோ பவரா ஜென்ரேட் பண்ணி திரும்ப எலக்ட்ரிசிட்டியை வச்சுக்கலாம். ஸோ இங்க வாட்டர் இஸ் தி ஸ்டோரேஜ். அந்த தண்ணி டேங்க் தான் இங்க வந்து பேட்டரியே. இட் இஸ் ஸ்டோரிங் எலக்ட்ரிசிட்டி இன் தி ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதான் வந்து இதோட ஐடியா. ஸோ சயின்ஸ் ஸ்கூல்ல நான் இப்போ போக விரும்பல, பட் நான் சொன்னதை வந்து வீட்டுக்கு போய் படிங்க, இமேஜின் பண்ணி படிங்க. ஸோ இதான் வந்து பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர். இது இன்ஜினியரிங் படிச்சதுனால ஜாலியாக ஈஸியாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வாட்டர் ரிசோர்ஸ்லாம் யோசிக்கவே மாட்டோம், இரிகேஷன் பத்தி யோசிக்கவே மாட்டோம், அது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம் வந்து ஜல் ஜீவன் மிஷன். ஹர் கர் ஜல், எல்லார் வீட்டுக்கும் தண்ணி. அதான் வந்து ஹர் கர். ஹர்னா எல்லாரும், கர்னா வீடு, ஜல்லுனா தண்ணி. அதான் ஹர் கர் ஜல். ஸோ 81% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இப்போதைக்கு வந்து நம்ம கிளீன் டேப் வாட்டர் கொடுத்துட்டோம். அது 100% ஆக்கிறது தான் இதோட கோல். நவ் வி ஹவ் ரீச் டு 81%. ஸோ ஒரு 5 வருஷத்துல மேப்போட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வந்து 3 கோடி பேர் வீட்டில் தான் வந்து ரூரல் ஏரியாஸ்ல வி ஹேட் வாட்டர் டேப் கனெக்ஷன். நவ் இட் ஹஸ் கான் டு 15 crore. 15 கோடி வீட்டில் இப்போ தண்ணி கனெக்ஷன் இருக்கு. ஆவரேஜா இந்தியாவில் மொத்தம் 25 கோடி வீடுங்க இருக்கு. 25 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் 140, எல்லா வீட்டுக்கு 5னா அது வந்து 25 கோடி வீடுங்க இருக்கு. ஸோ அதான் வந்து அதோடைய கணக்கு. ஸோ திஸ் இஸ் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் வி கேன் சி வித் ரெஸ்பெக்ட் டு பைப்டு வாட்டர் கனெக்டிவிட்டி. ஸோ அதுல எதெல்லாம் ஸ்டார் வாங்கின ஸ்டேட்ஸ்ங்கிறது பாருங்க. அது வந்து ஹர்கர் ஜல் சர்டிஃபைட் ஸ்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமாமி கங்கே ப்ரோக்ராம். நமாமி கங்கா ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்றோம்? நமாமி கங்கா ப்ரோக்ராம் இஸ் டு கிளீன் தி கங்கா. கங்காவை வந்து கிளீன் பண்றதுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். பட் அதுல வந்து அந்த கங்கால இருந்து எக்கனாமிக் பொட்டன்ஷியலி ரீப் பண்றதுக்கு லார்ஜர் பிக்சர். ஸோ கிளீனிங்னா வந்து அவைரல் தாரா, நிர்மல் தாரா, ஸ்வச் கினாரா அப்படிங்கிற 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். இதுக்குதான் தீ பரவட்டும்னு நான் சொல்றேன், நீங்க கேட்க மாட்டீங்க. ஸோ வந்து அவைரல் தாரா அப்படின்னா வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ, நிர்மல் தாரா அப்படின்னா கிளீன் வாட்டர் ஃப்ளோ, ஸ்வச் கினாரா அப்படின்னா 2 தரப்புலயுமே வந்து தண்ணி வந்து இடமும் சுத்தமா இருக்கும். வெறும் நதி மட்டும் சுத்தமா இருக்கக்கூடாது, 2 சைட்ல நிலங்களும் அதோட பிளைன்ஸும் வந்து சுத்தமா இருக்கும். அதான் கினாரானா கார்னர், ஸ்வச் கினாரானா கிளீன் கார்னர்ஸ்.
ஸோ அதான் அவைரல் தாரா, நிர்மல் தாரா, ஸ்வச் கினாரா அப்படிங்கிற 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு நமாமி கங்கையில. ஸோ இதுல வந்து நம்ம வந்து கிளீனிங் தி வாட்டருக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்க வந்து சூவேஜ் இல்ல, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சூவேஜ் வாட்டரை கொண்டு போயிட்டு ரிவர்ல சேர்த்தது தான். அந்த பிளானை எவன் போட்டான்னு நான் கண்டுபிடிக்கணும். வரலாறுல போயிட்டு யார் அந்த ஆர்டரை சைன் பண்ணான்னு, இந்த கூவத்துல டிரைனேஜை விடலாம் அப்படிங்கிறது. எங்க ரிவர்ல, எங்க ஊர்ல இருக்க ரிவரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கோவம் வருது எனக்கு. இப்ப யாராவது டிரைனேஜ் போய் ரிவர்ல விடுவாங்களா? யாரையா நீங்க? இப்ப பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா டிரைனேஜா மாறிடுச்சு. 3 ரிவர் எங்க ஊர்ல இப்ப காணும். கூவமும், அடையாறு, கொசஸ்டலையாறு. கொசஸ்டலையாறு தான் கொஞ்சம் டீசெண்டா இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். இப்படி உங்க ஊர்ல இருக்க ரிவருக்கு நீங்க கொந்தளிங்க. ஸோ இப்போ வந்து இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்வச் பாரத்தோட முக்கியமான காம்பனன்ட் வந்து சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். நீங்க சூவேஜ் வாட்டரை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணி ஹார்ம்ஃபுல் விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ண தண்ணிய ரிவர்ல விடுங்க. ஸோ சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கங்காவோட என்டையர் ஸ்ட்ரெச்லயும் நம்ம கட்டிட்டா டைரக்டா ட்ரைனேஜ் தண்ணியை நம்ம விட போறது இல்லை. அந்த சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அகைன் பிபிபி மாடல்ல பண்றோம். அதுக்கு நம்ம ஹைபிரிட் ஆன்யூட்டி மாடலை யூஸ் பண்றோம். ஸோ ஹைபிரிட் ஆன்யூட்டி மாடல் எழுதுறப்போ நமாமி கங்கை ஒரு எக்ஸாம்பிளா போடுங்க. சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை கட்டுறதுக்கு பிரைவேட்டோட கொலாபரேட் பண்றோம். அதுல இதை நம்ம பண்றோம். ஒன் சிட்டி ஒன் ஆபரேட்டர். ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரே ஒருத்தர் தான் கான்ட்ராக்டர். இப்போ லக்னோன்னு எடுத்துக்கிட்டா அது அதானி கொடுத்துருவாங்க. ஆறு அதானிலாம் இந்த சின்ன வியாபாரத்துக்குலாம் வரமாட்டாரு. அவங்க ஊர்ல ஒரு குட்டி அதானி கொடுத்துட்றாங்க. இன்னொரு சிட்டி குட்டி அம்பானிக்கு, இன்னொரு சிட்டி குட்டி ஆதிலுக்கு அப்படின்னு ஒரு ஊர்லயுமே வந்து நாங்க சின்ன பிசினஸ், சில்லற பிசினஸ்க்குலாம் வரமாட்டோம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபரேட்டர், ஒன் சிட்டி ஒன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி கான்பூர், பிரயாக்ராஜ்ல இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கான்பூர் இஸ் தி ஆக்சுவலி லக்னோ டு கான்பூர் இஸ் தி மோஸ்ட் பொல்யூட்டட் ஸ்ட்ரெச். அந்த லக்னோ டு கான்பூர் ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அது வந்து ஹைலி பொல்யூட்டட் பிகாஸ் ஆஃப் லெதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுதான் வந்து அதனால தான் கான்பூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி பிரயாகராஜுக்கு தண்ணி வரதுக்குள்ளேயே அது பொல்யூட்டடா தான் வருது. ஆனா பிரயாகராஜ் தான் வந்து வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் தி மோஸ்ட் சேக்ரெட் பார்ட். ஸோ ஐ மீன் ஆல் தி 3 rivers சங்கமா ஏரியா. ஸோ அப்போ வந்து அது அங்க இருந்தா கிளென்லி, ஏன்னா அத்தனை crore people are going there to take bath. ஸோ அப்போ கிளென்லினஸ் டேக்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி ஹியர். ஸோ அதுதான் வந்து இதோடைய ஐடியா. அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய பணத்தை எல்லாத்தையும் இந்த ஸ்கீமுக்கு தான் எப்பவுமே டொனேட் பண்ணுவார். நமாமி கங்கைக்கு தான் அவரோட ஃபேவரட்டான ஸ்கீம். ஸோ ஃபர்தர் வந்து சோலார் பவர்டு அண்ட் பயோகேஸ் பவர்டு சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டே வந்து சோலார் பவர்டா கிரியேட் பண்றோம். அண்ட் இன்னொன்று வந்து என்ன பண்றோம் இதுல அப்படின்னா, இந்த கங்காவோட ஸ்ட்ரெச்சில் 2 சைடும் மரம் நடுறோம். அதான் வந்து கிரீன் காரிடார் கொண்டு வரும், அஃபாரஸ்டேஷன் மூலமா கொண்டு வரும். ஏன்னா ரிவரோட ஸ்வச் கினாரால இது வருது. 2 சைடுமே உங்களுக்கு வந்து மரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அண்ட் அது வந்து இட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் தி வாட்டர் ஃப்ளோ பிகாஸ் ஆஃப் தி ட்ரீஸ் ஆன் தி போத் தி சைட்ஸ். ஸோ அதே மாதிரி இதில் கேஞ்சட்டிக் டால்ஃபினோட பாப்புலேஷன் ப்ரொடெக்ஷனும் நமாமி கங்காக்குள்ள ஒரு காம்பனன்ட். அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேஞ்சட்டிக் டால்ஃபின் பாப்புலேஷன் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 3,500 to 6,300 பிகாஸ் ஆஃப் தி கிளென்லினஸ் ஆஃப் கங்கா. அண்ட் அதான் அதுக்கு வந்து இந்த ரிவர் டால்ஃபின்ஸோட டைப்ஸ் பாருங்க. ஐராவாடி டால்ஃபின், கேஞ்சட்டிக் டால்ஃபின், அதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. இண்டஸ் டால்ஃபின் அப்படின்னு. ஸோ அது எல்லாத்த பத்தின வெரைட்டிஸும் பாருங்க. ஃபூ அதுக்கு பேரு, இன்னொரு கொலோக்கியல் நேம்ல சொல்லுவாங்க. ஃபூ ஏன் சொல்றாங்கன்னா அது கண்ணு தெரியாது, அது வந்து சவுண்ட் வேவ்ஸ் வச்சு பண்ணும். இன்னொன்று என்னதுன்னா, மூச்சு வாங்குறதுக்காக வெளியே வந்து மூச்சு விடும்போது ஃபூன்னு சத்தம் வந்துகிட்டு இருக்கும். அதனால அது நார்த்ல போனா ஆட்டோக்கு வந்து டுக் டுக்குன்றாங்க. எதுக்கு டுக் டுக்? எங்க ஊர்ல ஆட்டோன்னு நம்ம சொல்றோம், அவங்க வந்து டுக் டுக்குன்றாங்க. ஏன்னா அது டுக் 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 டுக்குன்னு சவுண்டு போடுறதுனால டுக் டுக்குன்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு பேர் ஃபூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வேற என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ கிருஷி சிஞ்சாய் யோஜனால நம்ம இது வந்து எடிட்டோரியல்ஸ்ல பார்த்தோம். கிருஷி சிஞ்சாய் யோஜனா மூலமா வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், அதான் வந்து கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கமாண்ட் ஏரியானா என்னதுன்னா, அந்த வாட்டருடைய அந்த லைஃப் சைக்கிள் பத்தி பார்த்தோம்ல. ஸோ மழை இருந்தால்தான் மழை பெய்யும், மழை பெய்தால்தான் ஆடு ஓடும், ஆடு ஓடினால்தான், அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டது இல்லையா? யார் நீங்களா? ஒருத்தர் தொண்டை தண்ணி கீழே கத்துறாரு. காடு இருந்தால்தான் வீடு இருக்கும், வீடு இருந்தால்தான் உணவு இருக்கும், உணவு இருந்தால்தான் வாழ்க்கை இருக்கும். அதுதான் வந்து அந்த சப்ளை செயின் ஆஃப் வாட்டர். சீமான் ஸ்பீச்ச சொல்றேன். சோ அது நெக்ஸ்ட் வந்து சி ஃபிளட். இதெல்லாம் வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. இது வந்து வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்.
அதாவது மழை பெய்யற கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல இருந்து ரிவர்ல தண்ணி வந்து கலக்கிற வரைக்கும் எல்லா ஏரியாலையும் அந்த ஃப்ளோவை என்ஷோர் பண்றது கிருஷி சிஞ்சாய் யோஜனா காம்பனன்ட் அது. ரெண்டாவது வந்து சி ஃபிளட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஃபிளட் ஃபோர்காஸ்டிங் காகவும் அண்ட் ஃபிளட் ப்ரிவென்ஷன் அந்த ஃபோர்காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அது எங்கெல்லாம் மகாநதி, கோதாவரி, டப்பி. இது சிடாக் பண்றாங்க. சிடாக் வந்து மெய்டி கீழ இருக்கிற ஒரு ஏஜென்சி, சென்டர் ஃபார் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங். ஸோ நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் டேம்ஸ் கிரியேட் பண்ணி எல்லா டேமையும் ரெஜிஸ்டர் பண்ணி மானிட்டர் பண்றோம். ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ்ல என்ன பண்றோம்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு சிட்டியும் இன்னொரு நாட்டில் இருக்க இன்னொரு சிட்டியும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ரிவர் ப்ரொடெக்ட் பண்றோம். ஸோ குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ்னு ஒன்று குளோபல் பிளான் இருக்கு. இந்தியாவுக்குள்ளேயும் ரிவர் சிட்டி அலையன்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க பிளானிங் வந்து ரிவர் சென்சிட்டிவா நம்ம வந்து மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னையை பத்தி நான் வருத்தப்பட்டேன். இப்போ கூவம் வந்து என்கிட்ட இருந்து எடுத்தது யார் அப்படின்னா, யாரோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் who decided to open the sewage in the water. அப்போ அர்பன் பிளானிங்ல நீங்க சூவேஜ் ட்ரீட்மெண்ட்ல நீங்க வந்து ரிவர் சென்சிட்டிவா இல்லை, நீங்க கன்வீனியன்ஸ் சென்சிட்டிவா தான் யோசிச்சிருக்காரு யாரோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அப்போ அதை வந்து நம்ம ரிவர் சென்சிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இதுதான். ஓகே, இந்த தண்ணி எங்க விட்டா ரிவர் என்ன ஆகும்பா, உள்ள இருக்க மீன் என்ன ஆகும்பா, அங்க போட்டிங் விட்டுருக்கானே அவனோட நிலைமை என்ன ஆகும், வாமா துரையம்மா அப்படிங்கிற பாட்டை பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. ஸோ அதுல வருதுல கூவத்துல வந்து டூயட் பாடிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டிங் அனுபவம் நமக்கு இதுல இருந்து பறிச்சுட்டாங்க. இது போட்டிங் வேணா நான் ஊட்டிக்கு போகணுமா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. அதான் வந்து ரிவர் சென்சிட்டிவ் பிளானிங். இதுல வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து குளோபல் ரிவர் சிட்டிஸ் அலையன்ஸ் பத்தியும் படிங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதுல வந்து ரெண்டு பார்ட். ஒரு பார்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பேசும், இன்னொன்று சோஷியல் ப்ராக்ரஸ். சோஷியல் ப்ராக்ரஸ்ல வந்து பீப்புளுடைய கெப்பாசிட்டி பில்டிங், பாவர்ட்டி எலிவேஷன். ஸோ நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்க்குற ஒரு சாப்டர் தான் எக்கனாமிக் சர்வேயோட ஒரு சாப்டரும். ஸோ இதுல ரூரல் டெவலப்மெண்ட்டும் பாவர்ட்டி எலிவேஷன் அண்ட் அதுக்காக போட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுல பார்க்க போறோம். ஃப்ரம் பார்ட்னர்ஷிப், ஃப்ரம் பார்ட்டிசிபேஷன் டு பார்ட்னர்ஷிப், சிட்டிசன்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பத்தி இதுல பேசியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை வந்து ரூரல் ஏரியால இல்ல ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிட்டிசன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஸோ அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணி என்ன கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம், அண்ட் அந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ரஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அது பார்ட்டிசிபேஷன். பார்ட்னர்ஷிப்னா என்ன, அவங்க வெறும் ஒரு பாசிவ் பார்ட்டிசிபென்ட்டா இல்லாம அவங்க ஒரு ஆக்டிவ் ஸ்டேக் ஹோல்டரா அதுல மாற்றி அதோட பிளானிங், டிசைன், மானிட்டரிங் எல்லாத்துலயுமே அவங்களும் இருப்பாங்க. இப்போ நீங்க அதுக்கு ஒரு கமிட்டி போடுறீங்கன்னா அதுல ஊராலும் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க கவர்மெண்ட் ஒரு கமிட்டியை போட்டு ஊராள்கிட்ட கேட்டு நடக்கிறது பார்ட்டிசிபேஷன். அந்த ஊராலே உள்ள வச்சு ஸ்கீமை வந்து டிசைன் பண்றது அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பாக்குறதுங்கிறது பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்டிசிபேஷன்ல இருந்து பார்ட்னர்ஷிப்பை நோக்கி நம்ம போனாதான் ரூரல் செல்ஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியும். இதெல்லாம் பண்றதுக்காக தான் 73வது 74வது அமெண்ட்மெண்ட் ஒன்று பண்ணோம். அது பண்ணி 30 வருஷம் கழிச்சு இதே தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக தானே அப்போ வந்து அது பண்ணீங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா அது அந்த லட்சணத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அவங்க ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களும் உங்க ஊர்ல இருக்கிற வார்டு கவுன்சிலர்களையும் இமேஜின் பண்ணுங்க. நிறைய பேர் இமேஜின் பண்றது மூஞ்சி கூட தெரியாது, அது வேற விஷயம். எலெக்ஷன்ஸ் அப்போதான் நம்ம பார்ப்போம் அவங்கள. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரா இருக்கணும். அதுதான் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். நான் போய் அவர்கிட்ட டெய்லி பேசணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கவுன்சிலரோ இல்ல வார்டு மெம்பரோ இல்ல பஞ்சாயத்து மெம்பரோ இருக்கணும். அதான் வந்து செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ அந்த நோக்கி நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாஸ் மாடல் ஆஃப் இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறது தான் வந்து இந்த சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ் அண்ட் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூசிவ் growth பத்தி நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து பேப்பர் 3ல எழுதுனா இந்த வார்த்தை எல்லாம் எழுதக்கூடாது. இது இந்தியன் மாடல் ஆஃப் இன்க்ளூசிவ் growth அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்றாரு. சப்கா சாத்னா அனைவருக்கும் கூட நாங்க இருப்போம், சப்கா விகாஸ்னா அனைவருக்குமான வளர்ச்சி, சப்கா பிரயாஸ்னா அனைவரும் ட்ரீம் பண்ற உங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் சப்கா விஸ்வாஸ்னா உங்க அனைவருடைய நம்பிக்கை, விசுவாசம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒன்னு. ஃபர்ஸ்ட் 2 சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு எலெக்ஷன் முடிய ஒன்னு ஆட் ஆயிட்டே போதும். இப்போ 3வது எலெக்ஷன் ஜெயிச்சதுனால இப்போ 19ல ஜெயிச்சவனே இதை சேர்த்தாங்க, இல்ல இது 19ல ஜெயிச்சவனே சேர்த்தாங்க, இது 24ல ஜெயிச்சவனே சேர்த்தாங்க. ஸோ 4வது 5வது ஆட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 2029ல தான் தெரியும். ஸோ என்ன சப்கா வருது அப்படிங்கிறது
பார்க்கலாம். ஸோ as yielded the measurable gains in the recent years. ஸோ இதுதான் வந்து நீங்க ஒரு இன்க்ளூசிவ் growth பத்தி கொஸ்டின் எழுதுனா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன்ல எழுதணும். நான் எழுதின மெயின்ஸ் எல்லாத்துலயும் 2 வாட்டியாவது இது எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? வேற வேற பேப்பர்ல, ஒரே பேப்பர்ல 2 வாட்டி எழுதக்கூடாது. வேற வேற பேப்பர்ல 2 வாட்டி எல்லா மெயின்ஸ்ல எழுதியிருக்கேன். நான் ஜியோகிராஃபி ஆப்ஷன்ல எல்லாம் எழுதியிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க பேப்பர் 2ல. அப்போ இந்த மாதிரி வாசகங்கள்லாம் இன்னோவேட்டிவா யூஸ் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது நடக்கணும்னா சோஷியல் மொபிலிட்டி இருக்கணும். சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், இன்னைக்கு நம்ம சொசைட்டி பார்ப்போம்னு சொன்னோம்ல, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட். என்ன சோஷியல் மொபிலிட்டி? சோஷியல் மொபிலிட்டினா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு செட் ஆஃப் லெவல்ல இருந்து அடுத்த செட் ஆஃப் லெவலுக்கு போகணும். நம்ம சொசைட்டி வந்து டிசைன் பண்ணதே சோஷியல் மொபிலிட்டியை தடுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க கேஸ்ட் சிஸ்டம்ல. என்னதுன்னா ரிஜிட் கம்பார்ட்மெண்டலைசேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு இன்இக்வாலிட்டி வித் ஹையரார்கிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஓட கிரியேட் பண்ணி சோஷியல் மொபிலிட்டியை தடுக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்தியாவில இருந்து இருக்கு. ஸோ அப்போ அந்த சோஷியல் மொபிலிட்டி இல்லை. ஏன்னா இந்த கிளாஸ்ல நீ இருந்தா இந்த கிளாஸ் தான், இதை தாண்டி மேலே வர முடியாது. அதுக்கு என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீ போயிடணும். உன்னோட என்டையர் ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்து சோஷியல் மொபிலிட்டி இல்லாம இருந்தது. ஸோ இந்த சோஷியல் மொபிலிட்டியை எனேபிள் பண்றது தான் இன்க்ளூசிவ் growth. எல்லாருமே லைஃப்ல அடுத்தடுத்த லெவல் ஆஸ்பிரேஷன்ஸ்ல போய் அடுத்தடுத்த லெவல் போனோம். எந்த விதமான ஆஸ்பயர் பண்ணலாம், எதை வேணாலும் ரீச் பண்ணலாம் அப்படிங்கறத இதோட ஐடியா. ஸோ அதுல இன்டர் ஜென்ரேஷன் அண்ட் இன்ட்ரா ஜென்ரேஷனல் மொபிலிட்டி. இன்ட்ரா ஜென்ரேஷனல் மொபிலிட்டினா நானே படிச்சு நல்லா சம்பாதிச்சு இந்த மாதிரி 4 பில்டிங் வாங்கி போடுறது. என் தலைமுறையிலேயே என் லைஃப் டைம்லேயே நானே வந்து 4 பில்டிங் வாங்கி போட்டு சம்பாதிச்சு 4 கார் வாங்கி போடுறது. சரியா? இன்டர் ஜென்ரேஷனல்லாம் என்னதுன்னா, நான் ஒரு லெவலுக்கு போவேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் அடுத்த தலைமுறை, என்னோட அடுத்த தலைமுறை வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும், நோகாம வந்து யூஸ் பண்றது. அதுதான் வந்து இன்டர் ஜென்ரேஷனல். ஸோ இன்ட்ரா ஜென்ரேஷன்ல என்னால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய இன்டர் ஜென்ரேஷன்ல அடுத்த இன்டர் ஜென்ரேஷன்ல மொபிலிட்டி தேவை. ஏன்னா ஒரே தலைமுறை எல்லாத்தையும் ரீச் பண்ண முடியாது. ஒரு தலைமுறை இப்படி ரீச் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 2-3 தலைமுறையோட மொமெண்டம் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் என்ஷோர் பண்ணணும். ஸோ ஆன்சர் நீட்டிங்ல நீங்க எழுதுறப்போ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தான் போடணும். சோஷியல் மொபிலிட்டி ஷுட் பி இட் ஹாஸ் 2 காம்பனன்ட்ஸ். ஒன்னு இன்டர் ஜென்ரேஷனல், இன்னொன்று இன்ட்ரா ஜென்ரேஷனல். ஒருத்தர் தன்னோட லைஃப் டைம்லேயே அச்சீவ் பண்றது, அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகள்ல அவங்க வந்து ரீச் பண்றது. ஸோ சேஞ்சஸ் இன் தி பர்சன் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் டியூரிங் த ஓன் லைஃப் டைம். ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் சோஷியல் மொபிலிட்டி என்ன? இந்த சோஷியல் மொபிலிட்டி நடக்கணும், லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா கவர்மெண்ட் பேசிக்கா என்னென்ன என்ஷோர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த், குட் ஹெல்த் சர்வீசஸ். அடுத்து வந்து எஜுகேஷன். ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் ஆக்சஸ் இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், ஈக்விட்டி இருக்கணும், லைஃப் லாங்கா அதை வந்து கொடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் காமன் தான். ஆக்சஸ்னா ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கணும், அது நல்ல தரத்துல இருக்கணும். கவர்மெண்ட் அதனால கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ் தரமா இருக்கணும். ஈக்விட்டி, இல்ல ஈக்விட்டி பிரின்சிபல். ஸோ லைக் மஸ்ட் பி ட்ரீட்டட் லைக் அண்ட் இன்இக்வல் பர்சன்ஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் இன்இக்வலி பேஸ்ட் ஆன் தி ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி. ஸோ அப்போ அந்த ஈக்விட்டி பிரின்சிபலோட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் டெக்னாலஜி ஆக்சஸ், அதையும் வந்து நம்ம இங்கே சேர்த்துக்கணும். ஆக்சஸ் டு டெக்னாலஜி. ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லைன்னா தே ஆர் அவுட் ஆஃப் டெவலப்மெண்ட். அதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க அப்போ பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்ல ஸ்மார்ட் போன் இன்னைக்கு இருக்கு, கரெக்ட் தானே? ஒருத்தட்ட இன்னைக்கு போன் இல்லை அப்படின்னா பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப்ல அதுவும் அது வெறும் ஃபுட்டு, க்ளோத் கிடையாது. ஸோ தட் இஸ் தி ஐடியா. நெக்ஸ்ட் வந்து ஒர்க், டீசென்ட் ஒர்க். சும்மா வந்து ரேண்டம் ஜாப் கிடையாது, டீசென்ட் ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டி, வேஜஸ் அண்ட் குட் ஒர்க்கிங் கண்டிஷன், நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ், ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன், சோஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ஸோ சோஷியல் ப்ரொடெக்ஷன்னா இந்த ஆல் திஸ் இன்கம் சப்போர்ட், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அவங்களோட ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருக்கணும், கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. ஸோ லோவர் சோஷியல் மொபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்இக்வாலிட்டி ஒரு சொசைட்டியில் கிரியேட் பண்ணுது, அதுதான் வந்து டைவர்ட் பண்ணுது. ஸோ இந்த சோஷியல் மொபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் எதுனா, லோ சோஷியல் மொபிலிட்டி இருக்கிறதுனால இன்இக்வாலிட்டி வருது, ஹையர் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கிறதுனால இன்னும் சோஷியல் மொபிலிட்டி லோவர் ஆகுது. ஸோ இதுல ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது வந்து அதை வர்சன் பண்ணுது, அது இன்னும் இதை ஃபர்தரா இதை வர்சன் பண்ணிடுது. ஸோ அதனாலதான் வந்து ஜென்ரேஷனல் பாவர்ட்டி இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த ஜென்ரேஷனல் பாவர்ட்டி ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். என்ஹான்சிங் சோஷியல் மொபிலிட்டி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் விஷியஸ் சைக்கிள் இன்டு வர்ச்சுவஸ் ஒன். ஸோ விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டிலேருந்து அவங்கள வர்ச்சுவஸ் சைக்கிளுக்கு கொண்டு வரது தான் growth. நம்ம பாவர்ட்டி சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour டிஸ்கஸ் பண்ணது கூட இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிட்டு அடிச்சு விடணும். அவ்வளவுதான் வந்து நம்ம பண்ணணும். நமக்கு பவர் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டி அலிவியேஷன். பாவர்ட்டி அலிவியேஷனுக்கு இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க, கரண்ட் டேட்டா விச் வி கேன் ரைட் இன் தி மெயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் பேங்கோட இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன், உலகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன் என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சா பிலோ பாவர்ட்டி லைன், அபோவ் பாவர்ட்டி லைன்? $3 a day. $3 இஸ் தி கரண்ட் பாவர்ட்டி லைன். அது வந்து முன்னாடி வந்து 1.9 இருந்தது, அப்புறம் 2.15 ஆச்சு,
அண்ட் அது கொஞ்ச நாள் முன்னாடி எக்கனாமிக் சர்வேல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அது $3 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் $3 டே, ஒரு நாளைக்கு நீங்க $3 சம்பாதிக்கணும். அதான் வந்து குளோபல் பாவர்ட்டி லைன். ஸோ $3 டே இந்த பாவர்ட்டி லைன் படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணா இந்தியாவில் எத்தனை பேர் போவார்? ஸோ வேர்ல்ட் பேங்கோட பாவர்ட்டி லைன் வந்து $3 டே. அது வந்து நீங்க நோட் பண்ணுங்க, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வைக்கலாம். பேஸ்ட் ஆன் 2021 பிரைசஸ்ல வேர்ல்ட் பேங்க் வந்து மெஷர் பண்றாங்க. அதோட டேட்டா 2025ல ரிலீஸ் பண்ணாங்க. இதுல 5.3 இந்தியாவில் வந்து 2 பாவர்ட்டி கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு எடுத்துக்கிட்டா 5.3% ஆஃப் தி பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புவர் அண்ட் லோவர் அண்ட் மிடில் இன்கம் பாவர்ட்டியில ஒரு 23% இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில 5%, லோவர் அண்ட் மிடில் இன்கம் பாவர்ட்டியில உங்களுக்கு வந்து 23%. ஸோ பாவர்ட்டி கேனாட் பி டிஃபைன் தட் ஈஸிலி. பாவர்ட்டிலேயே 2 டைப் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, லோவர் அண்ட் மிடில் இன்கம் பாவர்ட்டி. எல்லாத்துக்கும் தனித்தனி டிசைன் வந்து தேவைப்படுது. அதுதான் வந்து நம்ம வந்து பாவர்ட்டி எலிவேஷன்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததா வந்து பாவர்ட்டி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற மெஷர் இது. இப்போ உங்களுக்கு $3 டே புரிஞ்சிச்சுல, ஒரு நாளைக்கு நீங்க $3 சம்பாதிச்சிட்டீங்கன்னா யுவர் அபவ் பாவர்ட்டி லைன். $3 கூட சம்பாதிக்கலன்னா பிலோ பாவர்ட்டி லைன். $3 $270 ரஃப்லி பர் டே. ஸோ தட் இஸ் தி ஐடியா. நெக்ஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பை யுஎன்டிபி. நம்ம யுஎன்டிபியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல ஒரு 10 இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த யுஎனோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல நம்ம 15% இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம நீத்தி ஆயோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதைப்படி பார்த்தா நம்ம வந்து 2005ல 55% இருந்தோம். இந்த 20 இயர்ஸ்ல அது 11%க்கு இப்போ நம்ம கரண்டா வந்திருக்கும். 11.28 இதுதான் வந்து லேட்டஸ்ட் வேல்யூ. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஆஃப் நீத்தி ஆயோக் படி இன்னைக்கு பாவர்ட்டி வந்து 11.28. ஓகே, ஸோ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் உடைய அந்த growth வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மோர் கிரீன்ஸ் ஹவ் கம் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். இப்போ அந்த மேப்ல பாருங்க. ஸோ நார்த் இந்தியாவில் பட் இன்னும் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி வந்து யூபியில் 17% இருக்கு, பீகார்ல 26% இருக்கு, ஜார்க்கண்ட்ல 23. ஸோ உங்களுக்கு இது கிளியர் டிவைடு தருதுல, நார்த் சவுத் டிவைடு. ஸோ இந்த டிவைடு வந்து தான் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணோம். ஸோ அப்போ இங்க பாருங்க 1.4%. இங்க ஆக்சுவலி உங்களுக்கு நம்பரே போடல, இவங்க 0 பாயிண்ட்ல இருக்காங்க, 0 பாயிண்ட் சம்திங்ல இருக்காங்க கேரளா. ஸோ அதனால நம்பர் போடல. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஹியர். ஸோ அப்போ இதோட ஆவரேஜ் தான் 11 அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். அந்த 0 பாயிண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு காலி பண்றது தான் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் கேரளா கவர்மெண்ட். அது வந்து நம்ம எடிட்டோரியல்ஸ்ல பார்த்தோம். இதுல நம்ம எக்கனாமிக் சர்வேல என்ன ஒரு விஷயம்னா, டெண்டுல்கர் சொன்ன மெத்தட்ல நான் அதுலயே ஒன்று கால்குலேட் பண்ணி சொல்றேன். டெண்டுல்கர் மெத்தடை யூஸ் பண்ணி இன்னைக்கான டேட்டா வச்சு கால்குலேட் பண்றாங்க. மெத்தட் டெண்டுல்கர்து, டேட்டா கரண்ட் டேட்டா. ஏன்னா டெண்டுல்கர்ல கடைசியா கவர்மெண்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ணது 2013ல 2011 பேஸ் இயரா வச்சு ரிலீஸ் பண்ணது 29% இருந்தது, 21.9% இருந்தது. ஸோ அந்த டெண்டுல்கரோட 2011 டேட்டா வச்சு பண்ணதுல 21 வந்ததா, 2023 டேட்டால அதே மெத்தட் அடாப்ட் பண்ணா 2.3 தான் இருக்கு. டெண்டுல்கர் மெத்தட் படி, சும்மா டெண்டுல்கர் மெத்தட் படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் அன் அவுடேட்டட். இப்போ அது தேவையில்லை. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு டப்பா போட்டிருந்தாங்க, டெண்டுல்கருக்கு ஒன்று நாங்கள் பண்றோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் நீங்க மெயின்ஸ்ல வந்து எழுதலாம், டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனுடைய கரண்ட் அப்டேட் அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே. அப்படி போட்டீங்கன்னா அது யாருமே எழுதிருக்க மாட்டாங்க, எக்கனாமிக் சர்வே படிச்சவங்கள தவிர. நீங்க எக்கனாமிக் சர்வே படிச்சிருந்தனால இப்போ ரூம்ல எல்லாரும் கேட்டீங்களே, அப்ப எல்லாரும் எழுதிடுறீங்களான்னா நீங்க எக்ஸாம் ஹால் போனா உங்க ஞாபகம் வரணும். அதுதான் வந்து அடுத்தது. நீங்க நினைக்கலாம் இந்தியாவில் இருக்க எல்லாரும் எக்கனாமிக் சர்வே பார்த்துருவாங்களே, ஏதாவது ஒரு பிடிஎஃப்ல எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. அது எக்ஸாம்ல அந்த மொமெண்ட்ல அந்த 7 மினிட்ஸ்ல ப்ரெஷர்ல ஃப்ளோல எழுதுறப்போ ஃப்ளோல வரணும் டெண்டுல்கர். அதுதான் வந்து நீங்க வந்து கொண்டு வரணும், அப்பதான் அதுதான். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஹியர். நெக்ஸ்ட் வந்து பீகார் வந்து சட்டட் ஜீவிகோ, இது இந்த ஸ்கீம்ல ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஸ்டேட் லெவல்ல வந்து பீகார் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலை இப்போ அடாப்ட் பண்றாங்க. ஏன்னா இந்தியாவிலே ஹையஸ்ட் பாவர்ட்டி இப்போ பீகார்ல இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அல்ட்ரா புவர் உமன் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சைட்ல பாவர்ட்டி எலிவேஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க. அது ஒரு மாடல். இல்ல கிராஜுவேஷன் அப்ரோச்னா ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போயிட்டு அல்ட்ரா புவர் கேட்டகரியில இருக்கிற உமனை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. உமன் மூலமா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள கிராஜுவேஷன்னா they have to graduate them from அல்ட்ரா புவர் டு above poverty line. அதை புஷ் பண்ணிடுறது தான் இந்த ஸ்கீமோட எய்ம். கிட்டத்தட்ட கேரளால பண்ற அதே மாடல்ல பண்றாங்க. ஸோ அது வந்து பீகார்ல பண்றாங்க. கேரளால எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. 196ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதுலயே அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ கேரளால என்ன பண்ணாங்க, லோக்கல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு, குடும்பஸ்ரீ ஒர்க்கர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு அந்த 0.7% 0.6% இருக்குல்ல, யார் அவங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பல சர்வே பல ரிசர்ச் வச்சு ஒரு 60,000 பேரை கண்டுபிடிச்சு
அந்த 60,000 பேருக்கும் டெய்லர் மேடு. ஸோ கேரளாவோட மாடல் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் சைஸ் ஃபிட் ஆல் இல்ல, அவனுக்கு எதனால அவன் பாவர்ட்டி இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ஸ்கீம் அப்படி போட்டிருந்தாங்க. அது மூலமா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம் அப்படிங்கறத அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்சஸ் இன் ரூரல் ஏரியா. ஸோ இந்த ஜல்ஜீவனோட அந்த கண்டினியூட்டி தான், ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்வச் பாரத்ல 100% டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஐ மீன் பேப்பர்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு. அண்ட் 96% வந்து ஓடிஎஃப் பிளஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். ப்ராக்டிக்கலா எப்படி அது 100% சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். எங்கெங்கயாவது இருக்கும், பட் அதுக்காக இது வந்து அவங்க பண்ணலன்னு இல்லை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் வி கேனாட் டினை. நெக்ஸ்ட் வந்து ஓடிஎஃப் பிளஸ்ல ஒரு 96 வருது. ஓப்பன் டெஃபிகேஷன் இப்போ 100+ நீங்க காட்டுறது எல்லாருக்கும் டாய்லெட் கட்டி கொடுத்தாச்சு, அதான் 100%. ஓடிஎஃப் பிளஸ்னா என்னதுன்னா அதுல வந்து ப்ராப்பர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட சேர்த்து பண்றது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா அந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன், சூவேஜ் கனெக்ஷன் அதெல்லாம் கூட என்ஷோர் பண்றது தான் ஓடிஎஃப் பிளஸ். அதுலயும் வந்து ஒரு 96% வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சோஷியல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர்ல வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன் ஜிடிபி? இது வந்து ப்ரிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டின், மெயின்ஸ்ல இது ஒரு பாயிண்ட், எல்லாத்துலயும் நோட் பண்ணணும். ஸோ சோஷியல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், சானிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. அது வந்து அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து டோட்டலா வந்து 7.9ல இருக்கு சோஷியல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர். அதுல ஹெல்த், எஜுகேஷன் மட்டும் தனியா எடுத்து பாக்குறப்போ இந்தியாவோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2.7 அண்ட் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இட் இஸ் 2.7 அண்ட் ஹெல்த் இது வந்து 1.8% ஆஃப் ஜிடிபி. இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். அண்ட் மெயின்ஸ்ல ஹெல்த், எஜுகேஷன் ரிலேட்டடா நீங்க எழுதுறப்போ ப்ராப்ளம்ஸ்ல நீங்க கிரிட்டிசிசம்ஸ்ல எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் வெரி லோ, ஒன்லி 1.8% ஆஃப் ஜிடிபி வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் ஹெல்த். ஸோ இதோட என்ன மெஷர்னா கவர்மெண்ட் ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ற டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை ஜிடிபி. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல வந்து 6% இருக்கணும், ஹெல்த்துக்கு 4% இருக்கணும். இதான் வந்து நம்மளுடைய கோலா நம்ம வந்து ஒரு 50 வருஷமா வச்சிருக்கோம். ஸோ உண்மையா 1986 எஜுகேஷன் பாலிசியில அந்த கோல் வச்சிருந்தோம், கோத்தாரி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்புறம். ஹெல்த் பாலிசிலையும் அப்பயே வச்சாச்சு. ஸோ அதான் 50 வருஷமா வச்சிருக்கோம்னு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து we have to achieve 6% ஆஃப் ஜிடிபி must be spent for education and 4% for health. ஸோ ரூரல் எக்கானமி டிரான்ஸ்ஃபார்மிங் ரூரல், இப்போதான் அந்த பார்ட்டிசிபேஷன் வரும், ஃப்ரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு பார்ட்னர்ஷிப். அதுதான் வந்து இப்போ பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மிங் ரூரல் எக்கானமி. இந்தியாவில் வந்து ரூரல் எக்கானமியை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட இந்தியாவில் 6 லட்சம் வில்லேஜஸ் இருக்கு. 6 லட்சம் வில்லேஜஸ்க்கு 2.6 லேக் கிராம் பஞ்சாயத்து இருக்கு. ஸோ அப்போ இவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரூவா நடக்கும். இவங்களை வந்து ஒரு சும்மா வந்து அனதர் பாடி ஜஸ்ட் லைக் தட் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நபார்டு வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்றாங்க, ரூரல் எக்கனாமிக் கண்டிஷன் சென்டிமெண்ட் சர்வே. இப்போ இந்த மாதிரி சர்வே வந்து படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. நம்ம வந்து 2018ல வந்து ஒரு பிவைக்யூல இருக்கு, என்னதுன்னா என்எஸ்எஸ்ஓட ஒரு சர்வேயோட எடுத்து பார்த்துட்டு அக்கார்டிங் டு தி 78th அசஸ்மெண்ட் சர்வே ஆஃப் என்எஸ்எஸ்ஓ வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கேரளாலையும் பீகார்லையும் இத்தனை பர்சன்டேஜ் ஃபார்மர்ஸ் வந்து ஓபிசி, பீகார்ல இத்தனை பர்சன்டேஜ் ஃபார்மர் வந்து எஸ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அப்படி வரும்போது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது, அதுக்குன்னு எதுவும் ஒரு புக்கெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வேல ஏதாவது ஒன்று பாக்குறீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான், அதுதான் அதோடைய ஐடியா. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ ரூரல் எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் சென்டிமெண்ட் சர்வே இஸ் கண்டக்டட் பை நபார்டு. இதோட ஃபைண்டிங்ஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரூரல் எக்கனாமிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்டு. ப்ராட் பேஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ரூரல் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ், ரோபஸ்ட் கன்சம்ஷன், ஒரு நல்ல கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் இன்கம் growth வந்து நடந்திருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா எம்ஜி நரேகா ஒர்க்குக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்கம் ஏறி இருக்கு, கன்சம்ஷன் ஏறி இருக்கு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் இப்போ என்ன ஆர்குமெண்ட் பார்க்க போறோம்னா எதுக்காக வந்து எம்ஜி நரேகா வாஸ் ஷிஃப்டட் டு விபிஜி ராம்ஜி, அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னதுன்னா இந்த ஏன் அந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆஃப் அவங்களோட கன்சம்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால தே ஆர் நோ மோர் டிபெண்டன்ட். ஸோ டிபெண்டன்சி குறைஞ்சனால தான் அதை வந்து நம்ம வந்து டிமாண்ட் பேஸ்ல இருந்து சப்ளை பேஸ்டா மாத்துறோம். ஸோ ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 3.3ல இருந்து 2.5க்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் எம்ஜி நரேகா வந்து 2005ல கொண்டு வந்தோம். அன்னைக்கு இருந்த ரூரல் இந்தியா வேற, இன்னைக்கு இருக்க இது எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணதான். அன்னைக்கு இருந்த ரூரல் இந்தியா வேற, இன்னைக்கு இருக்க ரூரல் இந்தியா வேற. ஸோ இன்னைக்கு இருக்கிற ரூரல் இந்தியாக்கு ஏற்ற மாதிரி we have to restructure it அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல there were many structural issues. நிறைய இடத்துல வந்து ஒர்க் நாட் பீங் டன்.
வேலை வந்து செய்யாமலே பணம் வந்து போகுது, ஆன் கிரவுண்ட் வந்து எந்த ஒர்க்கும் வர மாட்டேங்குது. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நாட் மேட்சிங் தி பிசிக்கல் ப்ராக்ரஸ். எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்றோம், அதுக்கேற்ற பிசிக்கல் அவுட்கம்ஸ் வந்து அங்க வர்றதில்லை. அண்ட் டிஜிட்டல் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் வந்து பைபாஸ் பண்றாங்க ஏகப்பட்ட லூப்ஹோல்ஸை வச்சு. ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டதுனால மிஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து நிறைய வந்து நடக்குது. ஸோ அண்ட் ஒன்லி ஸ்மால் ப்ரொபோர்ஷன், இது 20 வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் 100 நாள் வேலையை கொடுக்காம தான் இருக்காங்க. யாருக்குமே 100 நாள் எத்தனை பேர் ரீச் பண்ணாலும் கம்மியாக தான் இருக்கு. அதோட டேட்டாலாம் நம்ம இதில் பார்த்தோம். 201st எடிஷன்ல டீட்டெயில்டாக நான் விபி கிராம்ஜி அந்த ஸ்கீம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனால இதோட ஓவர்ஹால் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம மெம்ஜி நகர் ஸ்கிராப் பண்ணி விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராபின் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி டீடைல் அனாலிசிஸ் 201ல போய் பாருங்க, அதுலயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா புது ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு எக்கனாமிக் சர்வே லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 100 நாள்ல இருந்து 125 நாள், டிமாண்ட்ல இருந்து சப்ளை ட்ரிவன், நார்மேட்டிவ் அலோகேஷன் ஆஃப் ஃபண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஃபண்ட் அலோகேஷன் பேட்டர்ன் வந்து மாத்திருக்காங்க. முன்னாடி இது ஃபுல்லா வந்து சேலரி வேஜஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்துக்கிச்சு. இப்போ 60-40க்கு நம்ம சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க. அண்ட் they are banning the work during the agricultural peak time. So peak agricultural sowing and harvest season அப்போ இந்த ஸ்கீம் ஓன் ஃபங்க்ஷன், நான் அக்ரிகல்ச்சரல் ஆஃப் சீசன் டைம்ல தான் இந்த ஸ்கீம் ஃபங்க்ஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். இது மூலமா இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ரூரல் டெவலப்மெண்ட் விக்சித் பாரத்துக்கு, ஸோ விக்சித் பாரத்துக்கான டெவலப்மெண்ட் அதான் வந்து இது. ஓகே, ஸோ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், இப்போ அந்த பார்ட்டிசிபேஷன் ஆஸ்பெக்ட். ஸோ மக்கள் வந்து நம்ம ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். வேர் தேர் இஸ் அ காம்பனன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகால என்ன இருக்கு, வி ஆர் ஹேவிங் சோஷியல் ஆடிட்ஸ். ஸோ கிராம சபை தான் முடிவு பண்ண போது என்னென்ன வேலைகளை யார் யார் கொடுக்க போறோம், வேலை செஞ்சு முடிச்சதெல்லாம் ஆடிட் பண்றாங்க. இந்த கிராம சபா மீட்டிங்ல தான் இந்த வேலைகள் இத்தனை பேர் முடிச்சாங்க, அதுக்கு இவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் ஆக போது, எல்லாமே சோஷியல் ஆடிட்டிங் நடக்கும். இப்போ நார்மல் ஆடிட்டிங்னா ஒரு ஆடிட்டர் உட்காந்து ரூம்ல பாக்குறது, சோஷியல் ஆடிட்டிங்னா ஊர் சபை மக்கள் எல்லாரும் உட்கார வச்சு எல்லாரும் முன்னாடி பண்றது, அதான் சோஷியல் ஆடிட்டிங். ஸோ அப்போ எந்த ஊர்ல என்னென்ன வேலை அலோகேட் பண்ணணுங்கிறதும் பீப்புள் தான் முடிவு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துலயும். இப்போ டே என்ஆர்எல்எம்னா என்ன, இட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காக நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதான் தீன் தயாள் அந்தோதயா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், ஸ்வச் பாரத் மிஷன், ஜல் ஜீவன் மிஷன், இது எல்லாத்துலயுமே வந்து ஜன் பாகியதாரி பிரின்சிபல் இருக்கு. ஜன் பாகியதாரினா என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், ஜன்னா பீப்புள், பாகியதாரினா பார்ட்டிசிபேஷன். ஸோ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் காம்போனன்ட் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம். டெக்னாலஜி, இது வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷனோட இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்கீம்ஸ். இது பீப்புள டெக்னாலஜி ஓரியன்டா பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்கீம்ஸையும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொமித்வா. சொமித்வால ட்ரோன் பேஸ்டு சர்வே பண்ணி நம்ம ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி கார்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் மூலமா லேண்ட் சர்வே பண்ணி எல்லாருக்கும் பட்டா கொடுக்குறோம், கன்க்ளூசிவ் லேண்ட் டைட்டிலிங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நாமோ ட்ரோன் திதி ஸ்கீம்ல என்ன பண்றோம், we are giving training to self help group women with respect to operation of drones, அண்ட் அதை ஒரு வெஞ்சரா கொண்டு வரதுக்கு பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து டிஏஐ டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஆல்ரெடி இது பிலிம்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வந்துருச்சு, நம்ம கிளாஸ்லயும் பார்த்துருக்கோம். ஸோ லேண்ட் ரெக்கார்ட்ஸை மாடர்னைஸ் பண்ணி எல்லாமே டிஜிட்டைஸ் பண்றோம், அதான் வந்து இந்த டிஏ எல்லாமே. இதுல எல்லாத்துலயும் டெக்னாலஜி இன்டகிரேஷன்ல மக்களோட பார்ட்டிசிபேஷனை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆல்ரெடி இருக்கு, இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம இதுல சொல்றாங்க. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இப்போ ஸ்கீம்ஸ் தான் வரப்போகுது, அந்த ஸ்கீம்ஸை வீட்டுக்கு போய் நீங்க படிச்சுக்கோங்க, அதான் வந்து இதோட ஐடியா. நான் பேசிக்கா வாட் இஸ் அப்ஜெக்டிவ்னு சொல்லிடுறேன். ஸோ தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து செல்ஃப் ஹெல்ப் பேஸ்டு ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்கம்ஸ் என்ன, அதான் வந்து இங்க இருக்கு டேட்டா, இதை நீங்க வீட்டுக்கு படிங்க. இப்போ 1.4 lakh பேங்க் சாக்கிஸ் உமன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் சாக்கினா யாரு, அந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் மாடல் பிசினஸ். 9 lakh people they have trained with respect to market intervention. So 3.9 lakh நியூ ரூரல் பிசினஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அஜீவிகா கிராமின் எக்ஸ்பிரஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இந்த கால் டாக்ஸி மாதிரி அந்த பஸ் டிரான்ஸ்போர்ட், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன பண்ணலாம், ஒரு லோன் போட்டு ஒரு குட்டி வேன் வாங்கி பஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், அதான் வந்து அது. ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டா வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஃபர்தர் டேட்டா, எத்தனை பிளாக்ஸ்ல இது கவர் ஆயிருக்கு, டோட்டலா எத்தனை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் மொபைலைஸ் வந்து 10 கோடி வீட்டு பீப்புள் வந்து மொபைலைஸ், எவ்வளோ க்ரோர்ஸ் இருக்கு, எல்லா டேட்டாவும் நான் கொடுத்துருக்கேன். சும்மா ரீட் த்ரூ பண்ணுங்க. ஸோ தட் வேர் எவர் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனோட கரண்ட் அப்டேட். இதோட இன்னொரு டீடைல் அனாலிசிஸ் கூட இப்போ ரீசெண்டாக எடிட்டோரியல்ஸ்லையும் பார்த்தோம். ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
அடுத்து ரூரல் ஏரியால ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தீன் தயாள் உபாத்யாய் கிராமின் கௌஷல்ய யோஜனா. திஸ் இஸ் த ஸ்கீம் ஃபார் ரூரல் ஸ்கில்ஸ். ஸ்கில் இந்தியா மிஷன் அம்ரல்லா இருக்கு. அதுல ரூரல் ஏரியாக்கு மட்டும் தனியா ஸ்கில்லிங்கை ஃபோக்கஸ் பண்றது தான் கிராமின் கௌஷல்யா. ஸோ கௌஷல்யானா ஸ்கில்ஸ், கிராமின்னா வில்லேஜ் ஏரியால கௌஷல்யா, அதுதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ ஸ்கில்லிங் பிளேஸ்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, அந்த ஊர்ல வாட் இஸ் த லோக்கல் நெசசிட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பிளானை கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ அடுத்து வந்து இதுல ஆப்ரேட் பண்றவங்களுக்குலாம் கெப்பாசிட்டி பில்டிங் அந்த ஆஸ்பெக்ட்ல we will see. Local institutions such as Gram Panchayat plays a major role in decentralized government by facilitating community participation, decision making and grassroots development. So பஞ்சாயத்து தான் வந்து ரூரல் ஏரியால கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனும் கிராஸ்ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுது. இவங்களோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So strengthening their capacities through essential skills such as planning, financial management and leadership is very very important. ஏன்னா இவங்க லோக்கல் லெவல்ல தான் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே கிராமத்துல பஞ்சாயத்து லெவல்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பிரைம் மினிஸ்டர் என்ன வேணா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பேசலாம், ஆனா அந்த பஞ்சாயத்துல அது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுங்கிறது அங்க இருக்கிற அபிஷியல் கிட்ட தான் இருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர்ஸும் வெறும் விஷன் தான் பண்ண முடியும். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் தேர் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஸ்பான்சிபிள் அபிஷியல்ஸ். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பஞ்சாயத்து எப்படி நடத்தணுங்கிற அந்த ஸ்கில்ஸ் இருந்தாதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்ம ரீப் பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை? பிளானிங் கத்துக்கணும், பினான்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கணும், ஆடிட்டிங் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பஞ்சாயத்து லீடரா ஒரு உமன் வராங்க, இல்ல ஜென்ரலா ஒருத்தர் வராருன்னா அவருக்கு வந்து சம்டைம்ஸ் எஜுகேஷன் கூட இருக்காம இல்லாம இருக்கலாம், 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கலாம். அப்போ அவருக்கு இந்த மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அப்போ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும், லீடர்ஷிப்ல ஸ்கில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கில்லிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ், என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்தி ராஜ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த NIRDPR. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங், ரிசர்ச் அண்ட் கன்சல்டன்சி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்டாக செயல்படுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எலெக்ட் ஆகி வராங்கல்ல, பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து மெம்பர்ஸ், வார்டு செக்ரட்டரி, அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் ஒவ்வொரு பஞ்சாயத்து லெவல்லையும் கவர்னன்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச் வந்து பண்றாங்க. அண்ட் ஒரு பஞ்சாயத்துக்கு கன்சல்டன்சியாகவும் இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் உங்களுக்கு வந்து உங்க பஞ்சாயத்துல ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். நாலேஜ் ரெபாசிட்டரி, கவர்மெண்ட் திங்க் டேங்க், ஸோ விச் பில்ஸ் ஆன் தி ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அண்ட் நான் அஃபிஷியல்ஸ் த்ரூ ட்ரைனிங், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார்ஸ். இந்தியா ஃபுல்லாக இவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ். ஸோ இவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் திஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணணும். இவங்க தே ஆர் கொலாபரேட்டிங் வித் ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இப்போ தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்டேட் லெவலில் அது பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி ரூரல் அஃபிஷியல்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து இவங்களோட பிளானிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் அடுத்த லெவல் ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்காக தான் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க 2018. ஸோ இப்போ இதோட ஸ்கீம் கோல் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்றது தான் இதோட டார்கெட். ஸோ எவ்ரி பஞ்சாயத் மஸ்ட் மேக் அ பிளான் இன் சச் அ வே தட் அந்த ரூரல் ஏரியாவுக்கு 17 SDGல 165 டார்கெட்ல ஏதாவது ஒரு டார்கெட் மேட்ச் ஆகும்ல, அவங்க ரூரல் ஏரியாவுக்கு என்னென்ன டார்கெட் ரெலவென்ட்டோ அந்தந்த டார்கெட்டை அவங்க கண்டுபிடிச்சு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். இப்போ இந்தியா எப்போ SDG அச்சீவ் பண்ணும்? இந்தியாவில் இருக்க ஒரு கிராமமும் அச்சீவ் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ கிராமத்தையே அதை டார்கெட் கொடுக்கணும். அதான் வந்து பாட்டம் அப் பிளானிங். ஸோ பாட்டம் அப் பிளானிங்கை கொண்டு வரதுக்கு ஒரு பஞ்சாயத்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா SDG கோலா வச்சு பிளான் பண்ணுங்க. அதான் வந்து ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியானுடைய கோல். அண்ட் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த SDG அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வேணும் அப்படிங்கிற தெளிவா வந்துருமா, அப்ப அந்த கிராமத்துக்கு அந்த ஸ்கீமை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதான் கன்வர்ஜென்ஸ். ஸோ அதான் வந்து இங்க இருக்கு. இது வந்து மிஷன் அந்தோதியாவோட கன்வெர்ட் பண்ணி, அந்தோதியானா இந்த நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு என்ஹான்ஸ் டிஜிட்டல் கவர்னன்ஸ் பஞ்சாயத் மிஷன் மோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று பஞ்சாயத் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல இதுல என்னன்னா இந்த பிளானிங், இந்த ஃபண்ட் அலோகேஷன், இது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். பஞ்சாயத்துங்கிறது ஒன்றும் கிடையாது. இது டிஜிட்டல் இந்தியா மிஷன் கீழே கோர்ட், டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிம்பிளா வச்சுக்கலாம். நீங்க உங்களோட OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது இல்லை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ற போது TNEGA அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க. இப்போ TNEGA வெப்சைட்டுங்கிறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் மிஷன் மோட் ப்ராஜெக்ட் அண்டர் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க டிஸ்ட்ரிக்ட், ரூரல் லெவல்ல இப்படி ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட்ல உருவாக்கி அதுல இருந்தா சேவா வருது.
இ சேவாங்கிற கான்செப்ட் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணது எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவோட லிங்க் தான். அந்த மாதிரி இ பஞ்சாயத்து எதுக்குன்னா பஞ்சாயத்து லெவல் ஆஃப் ஒர்க்ஸ்க்கு ஒரு வெப்சைட், இ கோர்ட்னு ஒன்று இருக்கு, எல்லா கோர்ட்டுக்கும் ஒர்க் பண்றதுக்கு ஒரு வெப்சைட். இதெல்லாம் தான் மிஷன் மோட் ப்ராஜெக்ட், டிஜிட்டல் இந்தியா கீழே லான்ச் பண்ண மிஷன் மோட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல இதெல்லாம் வரும். இ கோர்ட், இ பஞ்சாயத்ஸ், இ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ அதுல பஞ்சாயத்து லெவல் பிளான்ஸும் ஆடிட்டிங்லாம் வந்து பாக்குறதுக்கு டிஜிட்டல்ல இது வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் கெப்பாசிட்டி பூஸ்ட் பண்றது ஏஐ கொண்டு வராங்க. சபாசார் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல். இது என்ன அப்படின்னா இது வந்து சம்மரி எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்துடைய டேட்டா எல்லாம் போட்டா இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி இது ஐடியா எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு மீட்டிங்லாம் நடக்குது, அந்த மீட்டிங்கோட அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். கேட்டு முடிச்சுட்டு இது வந்து அதோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எடுத்து கொடுக்கும், சம்மரி எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி வேலைகள்லாம் இன்டகிரேஷன் ஆஃப் ஏஐ வித் ரெஸ்பெக்ட் டு ரூரல் பிளானிங், அவ்வளவுதான். அதான் வந்து சபாசார் அப்படிங்கிறது பண்ணுது. Strengthen the participatory democracy in the local governance efficiency by reducing the time and effort required for manual documentation. Manual documentation வேலையெல்லாம் இது வந்து பண்ணும். அபவுட் 1 lakh கிராம் பஞ்சாயத்து வந்து இப்போதைக்கு சபாசாருக்குள்ள வந்திருக்காங்க. இப்போதைக்கு மைனியூட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் வந்து ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மீட்டிங்கையும் ஆட்டோமேட்டடா அந்த மீட்டிங் ஃபுல்லாத்தோட என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணி அது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணுது இந்த இனிஷியேட்டிவ். ஸோ அப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளால இப்போ தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஏஐ மூலமா. அதான் வந்து இது பார்க்குறோம். நெக்ஸ்ட் பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். ஒரே இண்டெக்ஸ் நாளைக்கு இன்னும் எவ்வளோ வளர போறணும். சரி, பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ஆப்ஷன்ல நீத்தி ஆயோக் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நீங்க நோட் பண்ணணும். பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் லான்ச்டு பை யாரு? 3 பேர் இருப்பாங்க. ஒன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், நீத்தி ஆயோக் ஒன்று போட்டுடலாம். 4ஆவதா கன்ஃபியூஸ் பண்ண யார் போடலாம்? யாரு? ரூல் சொல்லிட்டேன். சரி, இது 3 பேர் போதும், இதே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ ஆவாதீங்க, அது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து தான் பண்ணுது. ஸோ 2.5 லட்சம் கிராம பஞ்சாயத்துக்கு ரேங்க் பண்றாங்க. இதுல பெஸ்ட் கிராம பஞ்சாயத்து யாரோ அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்றதுக்கு இது காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அட் 3rd லெவல், காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அட் 2nd லெவலுக்கு வந்து நீத்தி ஆயோக் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி இது 3rd லெவலுக்கு போகுது, லோக்கல் கவர்மெண்ட் லெவலுக்கு போகுது. ஸோ கிளியரா? ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்லைடு வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஏன்னா எவ்ரி 1 or 2 years ரிப்பீட்டடா எனக்கு தெரிஞ்சு யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஃபேவரட் ஏரியா பஞ்சாயத்து தான், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் மெயின்ஸ்ல. நீங்க பிவைக்கு எடுத்து பாருங்க, பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டியில எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம டிடி மெயின்ஸ் கிளாஸ்லயும் அதை டிஸ்கஸ் பண்ணோம். பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி இஸ் ஃபேவரட் ஏரியா அப்படின்னு. ஸோ அப்போ அதுல வந்து அண்ட் குரூப் 2 வந்து குரூப் 1 பத்தி நீங்க பேசணும்னா இந்த கரண்ட் குரூப் மெயின்ஸுக்கு முந்தின மெயின்ஸ்ல ஒரே பேர்ல 2 வாட்டி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பத்தி கேட்டாங்க. ஒரே டெஸ்ட்ல எப்படின்னா பேப்பர் 1ல ஒரு வாட்டி கேட்டாங்க, பேப்பர் 2ல ஒரு வாட்டி கேட்டாங்க. ஸோ பேப்பர் 1ல எப்படி பஞ்சாயத்து என்ன ஆங்கிள் சோஷியல் செக்டர்ல அவங்க வந்துச்சு, பேப்பர் 2ல பாலிட்டி ஆங்கிள் அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஒரே டெஸ்ட்ல நேற்றுக்கு எழுதுன அதே ஆன்சர் இன்னைக்கு எழுதுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க குரூப் 1ல. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. மோஸ்ட் ரிப்பீட்டட் மெயின்ஸ் டாபிக் இஸ் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அதுல இருக்க பிரச்சனை என்ன, அது ஏன் வந்து வளர மாட்டேங்குது, இதான் வந்து அடிக்கடி கேட்கறது. ஸோ அதோட ஆன்சர்ல இதெல்லாம் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமப்புற கட்டமைப்பு. ஸோ இதுல வந்து திரும்ப ஆல்ரெடி பார்த்தோம், கிராம் சதக் யோஜனால கிட்டத்தட்ட 99% ரோடு வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்வச் பாரத் மிஷனுக்குள்ள வருவோம். ஸ்வச் பாரத் மிஷன் வந்து phase 2 இப்போ போயிட்டு இருக்கு. இதுல வந்து அடுத்த கட்ட phase 1 வந்து நம்ம வந்து கிளென்லினஸ்ல வி ஃபோக்கஸ்ட் ஆன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன். phase 2ல அதர் ஆஸ்பெக்ட்ஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டோம். phase 1 was focusing on toilets and phase 2 வந்து it is focusing on solid waste management, waste management, plastic management அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல சத்தீஸ்கர் வந்து லேட்டஸ்டா வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் மிக்ஸ்ட் பிட்டுமினஸ் ரோட் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ரெஜு பேவ் அண்ட் இக்கோஃபிக்ஸ் நேற்றுக்கு 2 பார்த்தோம்ல, அதுல ரெஜு பேவை நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன். ரெஜு பேவுங்கிறது வந்து இது கிடையாது, சரியா? இதுதான் இது. ரெஜு பேவுங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் அ நியூ மாடல் ஆஃப், இதைத்தான் நான் அங்க சொல்லிட்டேன். இந்த பிளாஸ்டிக் ரோடு எங்கேயோ படிச்சேன், அங்கேயோ ஒரு ரோடு பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரியா? இனி எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ ரெஜு பேவ் அண்ட் எக்கோஃபிக்ஸ்னு 2 பார்த்தோம், சிஎஸ்ஐஆரோட இனிஷியேட்டிவ். எக்கோஃபிக்ஸ் கரெக்டா தான் சொன்னேன், அங்கங்க போத்தோல் இருந்ததுன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்றது, ஈஸி ஃபிக்ஸிங்காக ஒரு இது.
ரெஜு பேவுங்கிறது என்னதுன்னா அது நியூ விதமான பிட்டுமினஸ் மிக்சர். இப்போ ரோடு போடுற போது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து தார் ஊத்துவாங்க, அப்புறம் ஜல்லி போடுவாங்க, அது ரெண்டு அந்த மிஷின்ல கலந்து வெளியே வந்து அது அப்படியே போட்டு போகும். அந்த கலவை இருக்குல்ல, அந்த கலவையில நீங்க வந்து பிட்டுமன் யூஸ் பண்றீங்க, தார் அண்ட் பிட்டுமன்ஸ். அந்த தாரோடைய மிக்ஸ்ல ஒரு புது விதமான டார் கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்த ஸ்கீம் தான் ரெஜுபேவ். தார்ல ஒரு புது வகையான ஒரு தார் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ரோடிங். அதுதான் ரெஜுபேவோட ஒரு ஐடியா. சரி, தாருங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கருப்பு கலர் லிக்விட் இருக்குல்ல ரோடு போடுறதுக்கு, அதுல ஒரு புது வெரைட்டி விச் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் குயிக்கா சாலிடிஃபை ஆகும் அண்ட் லாங் லாஸ்டிங் ரோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதான் சிஎஸ்ஐஆர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜாத்திய விகாஸ் மிஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இது வந்து ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ ஜன்ஜாட்டிய அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது ட்ரைபல், அனுசுச்சித் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது எஸ்சி, அண்ட் ஜன்ஜாட்டிய வேர்டு வந்துச்சுன்னா அது எஸ்டி. அதுதான் வந்து இப்போ நம்ம முன்னாடி எஸ்சி எஸ்டின்னு ஈஸியா நமக்கு இருந்துச்சு படிக்கிறதுக்கு, இப்போ நம்ம புது கீவேர்ட்ஸ் கத்துக்கணும். ஜன்ஜாட்டியனா எஸ்டி, ட்ரைபல்ஸ் வரும், அனுசுச்சித் அப்படின்னா எஸ்டி. ஸோ அனுசுச்சித்துங்கிற வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் வந்து ஷெட்யூல்டு. அனுசுச்சித் ஜாதி அப்படின்னா அது எஸ்டியை வந்து குறிக்குது, அவ்வளவுதான். ஸோ எஸ்சியை வந்து குறிக்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்கீம் பேர்ல அதோட பேர்லாம் வரும்போது நீங்க வந்து கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டிய விகாஸ் மிஷன்ல இது வந்து ஃபாரஸ்ட் ட்ரைபல் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஃபாரஸ்ட்ல இருக்கிற இப்போ ட்ரைபல் ஏரியாஸ்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ட்ரைபல் பீப்புள் வந்து they are dependent on minor forest produce like some timber collection or honey collection or leaves collection from the forest. அது மூலமா they will be doing some business. அதை வந்து ஆண்டர்பிரினர்ல மாத்துறது. சப்சிஸ்டன்ஸா தான் ஹனி கலெக்ஷன் நடக்குது. சப்சிஸ்டன்ஸா போய் ஹண்டர்ஸா இப்ப இல்ல கேதரர்ஸா இருக்காங்க. கேதரர்ஸா அவங்க இருக்கிறத அது சப்சிஸ்டன்ஸ் கேதரிங்ல இருந்து கமர்ஷியல் கேதரிங்கா மாத்துறதுக்கு தான் இந்த விகாஸ் மிஷன். இதுல வந்து மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்ல கலெக்ட் பண்றத ஒரு பிசினஸ், ஒரு பிராண்ட் ஆக்கி அங்க ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்போ கோஆபரேட்டிவ் உருவாக்கி அவங்க அதை வந்து ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ இது இந்த மாதிரி பொருள் வந்து தயாரிக்கிறாங்களே, இப்போ அவங்க வந்து ஒரு ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ட்ரைபல் ஹனி, இது வந்து காட்டுல இருந்து எடுத்த ஹனி அப்படின்னு சொல்லி அங்கங்க விற்பாங்க, ஏமாத்துவாங்க. ஸோ எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ எது உண்மையான காட்டு தேன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் வந்து இந்த ஸ்கீம் வந்து பண்ண போகுது. அவங்க வந்து பிராண்டிங் லோகோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து வந்தன் விகாஸ் கேந்திரா அப்படின்னா என்னதுன்னா அதெல்லாம் வந்து விற்கிற இடம். ஸோ ஒரு ட்ரைபல் குரூப் வந்து இந்த கேந்திரால வித்துட்டாங்கன்னா இங்க வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். நீங்க வந்தன் விகாஸ் கேந்திராங்கிறது ஒரு கடை, அவுட்லெட்ஸ். அந்த அவுட்லெட்ஸ்ல போய் யூ கேன் கோ அண்ட் பை தி ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் விச் இஸ் ஆத்தென்டிகேட்டட் பை கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ அது மூலமா வந்து வி ஆர் டெவலப்பிங் தி ஒன்னுனா வந்து ஃபாரஸ்ட், தன்னுனா வந்து பணம், விகாஸ்னா வந்து டெவலப்மெண்ட். ஃபாரஸ்ட் மூலமா பணத்தை டெவலப் பண்றோம், அவ்வளவுதான் வந்து வந்தன் விகாஸ். கேந்திரானா ஒரு கஷேத்திரம், ஒரு 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 ஆபரேஷனல் அப்படின்னா என்ன, ஒரு ஆபரேஷனா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் வேல்யூ ஆஃப், நெக்ஸ்ட் வந்து இது ஒரு முக்கியமான டேட்டா, இந்த சம்பந்தமே இல்லாம ஒரு டேட்டா நான் உள்ள சேர்த்திருக்கேன். ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் பத்தி ஒரு பேராகிராஃப்ல டீடைல்டா பேசிட்டு இருப்பாங்க. அது ஃபுல்லா என்வாரன்மெண்ட் பத்தி இருக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம எக்கனாமிக் சர்வேக்கு வேணாம். அதுல ஒரு டேட்டா நல்லா இருந்தது. எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், நம்மளுடைய ஃபாரஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குற எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் உடைய எக்கனாமிக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 128 ட்ரில்லியன் அப்படிங்கிறது சொல்றாங்க பெர் இயர். 128 ட்ரில்லியன் வர்த் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ வந்து அது கொடுக்குது. இப்போ நம்ம எக்கனாமிக் அக்கௌண்டிங், கிரீன் அக்கௌண்டிங்ஸ் பத்தி நம்ம பார்க்கறோம்ல, நம்ம ஜிடிபி கிளாஸ்லயும் பார்த்தோம் இன்னைக்கு கிரீன் அக்கௌண்ட்ஸிங் வந்து நமக்கு தேவை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நேச்சர் கொடுக்குற எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் வந்து அதோட வேல்யூவேஷன் பண்றதுக்கான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதை படி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை இந்தியன் ஃபாரஸ்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 128 ட்ரில்லியன் பெர் இயரா. ஸோ அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது வந்து ஒரு எக்கானமிக்கு, அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆங்கிள். ஸோ ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.4 lakh ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்கு. 8.9% ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன் இஸ் ட்ரைபல். ப்ரிடாமினன்ட்லி தே ஆர் ரிசைடிங் இன் தி ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்லி ரீஜன்ஸ். ஸோ அப்போ ஃபாரஸ்டையும் ஹில்லையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரைபல் கூட அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஸோ ஸ்மார்ட் ட்ரைபல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இன்னொரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ட்ரைபல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ்ல என்ன பண்றாங்கன்னா திரும்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான். ட்ரைபல் ஏரியாஸோடைய ஃபார்மிங்கை வந்து அக்ரிகல்ச்சர்ஸை வந்து டிஜிட்டைஸ் பண்ற ஒரு மிஷன் தான். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் ட்ரைபல் ஃபார்மர்ஸ். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அந்த ஆபரேஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த ஹேண்ட்லிங்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அப்டேட் பண்ணி அதை டிஜிட்டைஸ் பண்ணி மானிட்டர்ஸ் பண்றாங்க. ஸோ ஸ்மார்ட் ட்ரைபல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ்.
ஸோ இதெல்லாம் ரேண்டம் செக்ரிகேட்டட் பாயிண்ட்ஸ் தான் அதுல இருந்து எடுத்தது. பட் யூ கேன் யூஸ் வேர் எவர் யூஸ் கேஸ்ல உங்களுக்கு வேணுங்கிறப்போ. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ட்வின் வில்லேஜ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஜிட்டல் ட்வின்ங்கிற கான்செப்ட் ஒரு சயின்ஸ் கான்செப்ட். டிஜிட்டல் ட்வின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பிளானிங் பண்றீங்க அப்படிங்கிற போது எதை எதுக்கிட்ட எங்க பிளான் பண்றீங்கிற அதோட டிஜிட்டல் ரெப்ளிகாவை கம்ப்யூட்டர்ல உருவாக்கி கம்ப்யூட்டர்ல நீங்க பாதி பிளானிங் பண்ணி வச்சிடுறீங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்ல என்ன நடக்கும்னா, இப்போ ரியல் வேர்ல்ட அப்படியே கனெக்ட் பண்றீங்க. ரியல் வேர்ல்ட்ல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல அப்டேட் ஆகும். இப்போ வந்து ஃபார் இப்படி வச்சுக்கலாம், ஒரு வில்லேஜ் இருக்கு, வில்லேஜோட டிஜிட்டல் ட்வின் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த வில்லேஜ்ல காடுகள், ரோடு, மரம் இதெல்லாம் இருக்கும். அங்க நீங்க ஒரு ரோடு போட்டீங்கன்னா டிஜிட்டல்லயும் இங்கேயும் வந்து அந்த அனிமேஷன்லயும் ரோடு வந்துடும். அங்க ஒரு வீடு கட்டின பிறகு இங்க அந்த டிஜிட்டல் மேப்லயும் ஒரு வீடு வந்துடும். உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? இந்த ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா எல்லாம் வருவாங்களே அந்த மாதிரி. ஸோ அப்போ அங்க வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து அவங்க வெளியே வருவாங்க, இங்க வெளியே இருந்து உள்ள கம்ப்யூட்டருக்குள்ள போகுது. ஸோ இது எதுக்குன்னா டிஜிட்டல் ட்வின் என்னதுன்னா அதை நீங்க மானிட்டர் பண்ண யூஸ் பண்ணலாம், பிளானிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலமா வந்து கவர்னன்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகும். இது வந்து வில்லேஜ் பிளானிங்கிறது ஒரு யூஸ் தான், இல்லை பல யூசஸ் இருக்கு. மோஸ்ட்லி டெக்னாலஜில தான் இதெல்லாம் நிறைய. இப்போ கார்ல, இப்போ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு புது கார் மாடலை ரெடி பண்றாங்கன்னா அதோட டிஜிட்டல் ட்வின் உருவாக்கி அங்கதான் எல்லா டெஸ்டிங்கும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட யூஸ் இருக்கு. டிஜிட்டல் ட்வின்ங்கிறது இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக் கான்செப்ட், அதை பத்தி படிங்க. அதை வந்து வில்லேஜ் பிளானிங்க்கு கொண்டு வராங்க. ஒரு என்டையர் கிராமத்தோட டிஜிட்டல் ட்வினை கம்ப்யூட்டர்ல வச்சு அதுல இருந்து பிளான் பண்றது, காடுகள், ரோடுகள், அங்க இருக்கிற வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்கெங்க பாண்ட் இருக்கு, எங்கெங்க தண்ணியோட ஸ்ட்ரீம்ஸ் போகும், அது எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரைபல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி அதில் இந்த டிஜிட்டல் ட்வின்ங்கிற கான்செப்ட் இருக்கு. நீங்க டிஜிட்டல் ட்வின் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல போய் படிங்க. ஏன்னா இது யூபிஎஸ்சியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். அதை டிஜிட்டல் ட்வினோட அப்ளிகேஷன், டிஜிட்டல் ட்வின்னா என்ன, அந்த மாதிரி பல டைமென்ஷன்ல கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. கிராமின்ல வந்து 4.9 crore ஹவுசஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற கோல்ல வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ 2029க்குள்ள கிட்டத்தட்ட 5 கோடி வீடுகள் கட்டணும், பக்கா ஹவுசஸ். கச்சா ஹவுஸ் எல்லாத்தையுமே பக்கா ஹவுஸா மாத்துறது, குடிசை வீடுகள்லாம் வந்து சிமெண்ட் வீடா மாத்துறது. ஸோ இதுல வந்து டார்கெட்ல ஆல்ரெடி நம்ம 4.1 crore வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். 4.95 crore 4.1 crore டார்கெட் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் 4 வருஷத்துல மிச்சத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம். இல்ல ஐ மீன் 2.9 crores have been completed and sanctioned வந்து இந்த நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட்டரி பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங். ஸோ அடுத்ததா வந்து இவங்க மெயினா வந்து சொல்ற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, பஞ்சாயத்துக்கு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரூரல் ஏரியாவில் இருக்க பஞ்சாயத்து பார்க்குறோம், அப்புறம் ட்ரைபல் பஞ்சாயத்து பார்க்குறோம். இவங்க எல்லாத்துலேயும் நம்ம காமன் கிரிட்டிசிசமாக என்ன பார்ப்போம்னா, ஓன் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. இவங்க எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ரெவன்யூ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்டர் கிட்ட ரெவன்யூ எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்போ எல்லா பஞ்சாயத்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சென்டர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்காத மாதிரி ஸ்டேட்டும் பஞ்சாயத்துக்கு தர மாட்டாங்க. இதான் வந்து 3 டயர்லயும் நடக்குது. State will talk about federalism when they are fighting with center, but they will forget federalism when they are talking with their local government. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவங்க எவ்வளவு வந்து டெவல்யூஷன் பண்றாங்க ஃபார் தேர் பஞ்சாயத்ஸ். ஸோ தே வாண்ட் பஞ்சாயத்ஸ் ஆஸ் தேர் சப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது. ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் தே வாண்ட் அட்டானமி. ஸோ அப்போ ஃபெடரலிசம் வந்து இட் ஷுட் பி ட்ரூ. நான் என்ன சொல்றேன்னா, ஃபெடரலிசம் 3 இடத்துலையும் தனியா இருக்கணும்ன்றேன். அதுக்கு தான் நம்ம வந்து 3 டயரா உருவாக்கி இருக்கோம். கான்ஸ்டியூஷன் 2 டயரா உருவாக்கினாலும் 73rd அமெண்ட்மெண்ட்ல அது 3 டயர் ஆக்கிட்டோம். ஸோ அப்போ 3 இடத்துலையுமே அட்டானமஸ் ஃபெடரலிசம் இருக்கணும். இப்போ வந்து போன வாரம் கூட இந்தியாவோட ஃபியூச்சர் ஃபெடரலிசம் பத்தி சிஎம் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தார். ஹவு ஃபியூச்சர் ஆஃப் ஃபெடரலிசம் மஸ்ட் கோ அப்படின்னு எடிட்டோரியல் இருந்தது. எடிட்டோரியல் கிளாஸ் வந்து அடுத்து நடத்திருக்கலாம். பட் அந்த ஆர்டிகல்ல ஃபெடரலிசமோட ஸ்பிரிட் பத்தி பேசியிருந்தாங்க. பட் அது ஆல் த 3 லெவல்ஸ்ல இருக்கணும். அதான் வந்து நம்ம பேசுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஃபண்ட், ஃபங்க்ஷனரி அண்ட் இந்த 3 F's வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷனரி, இந்த 3 Fலையும் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் பஞ்சாயத்து வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டு, இனஃப் ஃபண்டிங் இல்லை. ஃபங்க்ஷனரிஸ்னா அதில் வேலை செய்யறவங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. ஃபங்க்ஷன்ஸ் த்ரூவாவே ஃபண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம பவரை வந்து டெவல்யூட் பண்ணல. ஸோ அப்போ இது 3த்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம 3 Fல பார்ப்போம். அதில் ஒரு F வந்து ஃபண்டை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவங்களுக்கே டேக்ஸ் போட்டு அவங்களே ஃபண்டிங் பண்ற அந்த பவர் வரும்போது தான் அவங்களே ஃபண்டை சம்பாதிச்சு அந்த ஃபண்டை அவங்களே செலவு பண்ணிக்கிற அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகணும். ஆக்சுவலி அர்பன் லோக்கல் பாடிஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுல நல்லா இருக்காங்க. இப்போ அது மேஜர் கார்பரேஷன்ஸ்லாம், இப்போ சென்னை கார்பரேஷன், மும்பை கார்பரேஷன்லாம் பயங்கரமா சம்பாதிக்கும். தி ஜிடிபி ஆஃப் மும்பை கார்பரேஷன் இஸ் ஹையர் தென் a few states in India. மும்பையோட ஜிடிபி இஸ் ஹையர் தென் a few states in India. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து
நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்தும் மாறணும், அதுக்கு ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, ஓன் சோர்ஸ் ரெவன்யூ கொண்டு வரணும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஸோ ரூல்ஸ் எனேபிள் டு பஞ்சாயத்து டு லெவி அண்ட் கலெக்ட் தேர் ஓன் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ். இதுக்கு ஒரு மாடலா வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன்ஸ், அதுல வந்து ஒரு ஷேர் கொடுக்கலாம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லயும் ஷேர் கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்து என்ன பண்றோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஷேர் கொடுக்குது. 16 ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்றாங்க, ஸ்டேட்டுக்கு ஒரு ஷேர் பஞ்சாயத்துக்கு ஒரு ஷேர்னு அவங்களே பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்டேட் வந்து பஞ்சாயத்துக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும், அது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் போட்டு. இது வந்து 73rd ஆக்ட்ல இருக்கு. அடுத்ததா வேற எங்க அவங்களுக்கு ஷேர் கொடுக்கலாம் அப்படின்றாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் 2015ல நம்ம என்ன இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுவோம். எவ்ரி மைனிங் ஏரியால ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா மைனிங் ஏரியாவுடைய மைனர்ஸ், அந்த மைன் ஆபரேட்டர்ஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும். அதுல அவங்க மைனிங் ரெவன்யூல இருந்து ஒரு பார்ட்டை டொனேட் பண்ணும். அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மைன் ஒர்க்கர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணும். அப்போ மைனிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மைன்ஸ் இல்ல. மைனிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் மைன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட்ல கலெக்ட் ஆகிற பணத்தை பஞ்சாயத்து கொடுக்கலாம். ஸோ தட் லோக்கல் லெவலில் அது எம்பவரிங்கா இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு எஸ்டிஎஸ்டி ஷேர் கொடுக்குற மாதிரி பஞ்சாயத்துக்கு ஒரு ஷேர் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு மாடல் வந்து சொல்றாங்க. இல்ல அப்படி இல்லைனாலும் ஸ்டேட்டுக்கு தனக்கு வர பணத்தை பஞ்சாயத்து கரெக்டா டெவல்யூட் பண்ணாலே இது வந்து சரியா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் சேஞ்ச். அடுத்ததா வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல என்ன கொண்டு வராங்கன்னா சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் கேம்பெயின். இந்த எஸ்பிசிசி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல நிச்சயமா யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸ்ல. ஸோ அப்போ ஒரு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வரதுக்கு நீங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து எஸ்பிசிசி கேன் பி கண்டக்டட், சோஷியல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் கேம்பெயின்ஸ் கேன் பி டன். கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபேவரபிள் பிஹேவியரல் சேஞ்சை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறப்போ இந்த கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து மேரி பஞ்சாயத் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேரினா என்னுடைய, பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து, என்னோட பஞ்சாயத்து ஆப். அது மேரானா வந்து ஆண் பால், மேரினா பெண் பால். அது ஹிந்தி கொஞ்சம் அப்படி, அது பொருட்களுக்கும் ஜெண்டர் இருக்கு ஹிந்தியில. ஸோ அதனால வந்து உண்மையா ஹிந்தியோட கிராமர்ல ஈவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் ஜெண்டர். ஸோ இது வந்து மேரி பஞ்சாயத்து ஆப் developed by Ministry of Panchayati Raj, helps citizens to see how Gram Panchayat works and transparency and accountability. ஸோ எல்லா சிட்டிசன்ஸும் ஒரு தன்னோட மொபைல் ஆப்ல மேரி பஞ்சாயத்து ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க பஞ்சாயத்து எதுன்னு செலக்ட் பண்ணிட்டா, இப்போ நம்ம இவ்வளவு நேரம் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணது பார்த்தாலும் அதெல்லாம் அவங்க ஆப்ல தெரியும். அவங்க பஞ்சாயத்துல எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு, அந்த ஃபண்டை வச்சு என்னென்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து செக்ரட்டரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இப்போ அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சோலார் பேனல், இத்தனை வீடுங்களுக்கு சோலார் பேனல் அலோகேட் பண்ணியிருப்பாங்க அந்த கிராமத்துல. ஸோ அப்போ இத்தனை வீடுகளுக்கு வந்து ஹர்கர் சூரிய கர் ஸ்கீம்ல வந்து 100 சோலார் பேனல் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்துடும். அப்போ அந்த 100 வீடுங்க யாரு அப்படிங்கிற லிஸ்ட்டும் வரும். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் அதுல வந்து கிடைக்கும். அதான் வந்து மேரி பஞ்சாயத்துல பார்க்கலாம். ஸோ இதான் வந்து சிட்டிசன்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். So it brings together information on people's representative, official, developmental plans, funds received, spending and decisions in one place. அதான் வந்து இந்த ஆப்போடைய முக்கியமான இனிஷியேட்டிவ். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். இ கிராம் ஸ்வராஜ் பாஷினி அப்படிங்கிறது வந்து இது 22 லாங்குவேஜஸ்லயும் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து நோட் பண்றோம். இந்த பாஷினிங்கிறது நம்மளோட முக்கியமான ஏஐ மாடல். இந்தியாவில் வந்து இந்தியா இப்போ நம்ம வேர்ல்டு ஒரு ஊர்லயும் ஒரு ஏஐ மாடல் வருது. இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏஐ மாடல் எது அப்படின்னா பாஷினி தான். ஏன்னா இந்தியா இஸ் ஒன்லி ஹேவிங் சச் அ சிச்சுவேஷன் ஆஃப் திஸ் மெனி லாங்குவேஜஸ். ஸோ அதனால அந்த மாடல் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியதா போச்சு. மற்ற நாடுகள்லாம் ஏன் அதை டெவலப் பண்ணலன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு அவ்வளோ லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அங்கே அது வரல. நம்ம வந்து பாஷினியை டெவலப் பண்ணது காரணம் நம்ம வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் வச்சிருக்கோம். அஃபிஷியல் இல்லாத ஒரு 100 லாங்குவேஜஸ், 150 லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால வி ஆர் பில்டிங் அ மாடல் ஃபார் அவர் ஓன் லாங்குவேஜஸ். ஸோ அதுக்கு நம்ம இதில் பார்த்தோம்னா எடிட்டோரியல்ல ரிட்டன் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு மாடல், ஸ்பீச் லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு மாடல்னு 2 மாடல் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் வாஷ் அப்படிங்கிற ஸ்கீம்ல ஃபுட் நியூட்ரிஷன், அதாவது FNHW அப்படின்னா ஃபுட் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் வாஷ். வாஷ்னா வந்து சானிடேஷன், வாட்டர் அண்ட் சானிடேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹெல்த், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வாஷ். ஸோ இதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை யூஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளோ கேலரிஸ் ஃபுட்டு சாப்பிடணும், எவ்வளோ நியூட்ரிஷன் வந்து அவங்க வச்சிருக்கணும், ஹெல்தி ப்ராக்டிசஸ் என்ன, சானிடேஷன் ஹெல்தியா எப்படி மெயின்டைன் பண்றது, இதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸே பயன்படுத்துறாங்க அண்டர் NRLM. ஸோ அடுத்ததான் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம்.
ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு ஸோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் தி வல்னரபிள் செக்ஷன்ஸ் அப்படின்னு பேப்பர் 2ல ஒரு டாபிக் இருக்கு. சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது நமக்கு GS 2ல வரும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டேஜ் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனான்னு ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா ஓல்டேஜ் பீப்புளுக்கு இந்த ஹியரிங் எய்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க, வாக்கிங் ஸ்டிக்கு, ஹியரிங் எய்ட்ஸ் அண்ட் கண்ணாடி அதெல்லாம். அடுத்து வந்து அடல் வயோ அபியுத்யாய் யோஜனா. இந்த அடல் வயோ அபியுத்யாய் யோஜனாங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு அம்ப்ரல்லா ஸ்கீம் ஃபார் ஆல் தி ஸ்கீம்ஸ் இட் இஸ் லான்ச் ஃபார் ஓல்டேஜ். இந்தியாவில் ஓல்டேஜ்க்காக லான்ச் பண்ற எல்லா ஸ்கீமையும் லிங்க் பண்ணி ஒரே ஸ்கீம் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடல் வயோ அபியுத்யாய் யோஜனா. அதான் வந்து இதோட ஐடியா. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 40 வருஷத்துல நம்ம ஓல்டேஜ் கண்ட்ரியா மாறிடுவோம். அப்படி மாறும்போது ஓல்டேஜஸ் கிளாஸ் வந்து ரிசிலியண்டா இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு தேவைப்படுற இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட கோல். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதினா ஷெட்யூல் கேஸ்ட் அபியுத்யாய் யோஜனா. இது வந்து எஸ்சி வில்லேஜஸ், இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள் அதிகமாக பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன்ல இருக்கிற வில்லேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வில்லேஜஸ்ல தே ஆர் பி ஃபோக்கஸிங் ஆன் கன்வர்ஜென்ஸ். இப்போ ஜன்ஜாட்டி இருக்குன்னு ஒன்று பார்த்தோம்ல, ட்ரைபல் வில்லேஜஸை கண்டுபிடிச்சு அங்கே கன்வர்ஜென்ஸ். இது வந்து அனுசூச்சித் ஜாதி, அவங்களுக்கு வந்து ஒரு தனி கன்வர்ஜென்ஸ் ஸ்கீம் இருக்கு. ஸோ இப்போ இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு, இதான் வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து இது கீழே வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த அனுசூச்சித் கீழே. இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்து இது எதுக்குன்னா எஸ்சி அண்ட் ஓபிசி இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்கள இருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரணும் அப்படின்னு. நம்ம ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் இதுக்கு ஒரு காம்பனன்ட் ஈக்குவலண்ட் ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்ஸ்ல இருக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னே தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ். அது வந்து வீடியோவா போட்டேன், அது TNPSC aspirants பாருங்க. இதான் புது ஸ்கீம். படிக்கிறப்ப வந்து என்ன கருணக்கலை பண்ணிடுங்கயா அப்படிங்கிற மாதிரி அப்படி அது சரி, நம்ம விஸ்வாச யோஜனாவே அப்படின்னே வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம், சரியா? சோ வந்து அது என்னதுன்னா வஞ்சித்து இகாய் சமூ और वर्गों को आर्थिक सहायता அப்படின்னா என்ன அப்படின்னா, வஞ்சித் இகாய் சமூ அப்படின்னா என்னதுன்னா டிப்ரைவ்டு மார்ஜினல் கிளாஸ், டிப்ரைவ்டு அண்ட் மார்ஜினல் கிளாஸ் தான் வந்து வஞ்சித் இகாய் சமூ அப்படிங்கிறது. இப்போ என் கூகுள் அல்காரிதம் வந்து நிறைய சான்ஸ்கிரிட் கத்துக்கிறது, அதை கத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சான்ஸ்கிரிட் படிக்கிறான் அப்படின்னு, சான்ஸ்கிரிட்ல ஆர்வம் உள்ள பையன் போல அப்படின்னு தான் நினைக்கும் கூகுள் என்னோடது. ஸோ வஞ்சித் இகாய் சமூனா சமூகம், வர்க்கோனா வர்க்கம், அதுதான் வந்து சமூ வர்க்கம். ஸோ அதுல வந்து வஞ்சித் இகாய்னா டிப்ரைவ்ட் அண்ட் மார்ஜினல், அதுதான் வந்து வஞ்சித் இகாய் அப்படின்னு சொல்றோம். ஆர்த்திக்னா வந்து எக்கனாமிக், ஆர்த்திக் விவஸ்தா அப்படின்னா வந்து எக்கனாமிக் கவர்னன்ஸ். சகாயத்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். ஸோ டிப்ரைவ்டு இதை வந்து செக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்குள்ள கொண்டு வரதான் இதோட ஐடியா. ஸோ இது வந்து கிரெடிட் சப்போர்ட், மார்ஜினலைஸ் செக்ஷனுக்கு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கிரெடிட் சப்போர்ட்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் விஸ்வாஸ் யோஜனா. இது விஸ்வாஸ் யோஜனானே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஸோ முத்ரா, NRLM இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக நேற்று பார்த்தாலும் ஸ்வநிதி, இது எல்லாமே கன்வர்ஜென்ஸ்ல அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். இது வந்து கிளாசிக்கல் இன்கம் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்டோட அன்கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம். இது வந்து ஒரு 50 வருஷமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னதுன்னா ஓல்டேஜ் பீப்புள், விடோ அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புள், இவங்களுக்காக 3 இன்கம் சப்போர்ட் ஸ்கீம். ஸோ ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு ஒரு இன்கம் சப்போர்ட், விடோ பீப்புளுக்கு ஒரு இன்கம் சப்போர்ட் அண்ட் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வில் பி கிவிங். அண்ட் இதுல 4வது ஒரு காம்பனன்ட் என்ன வரும் அப்படின்னா, ஹவுஸ்ல இப்போ வந்து ஒரு பிரெட் வின்னர், அதாவது மணி ஏர்ன் பண்ற ஒரு பிரெட் வின்னர் இறந்து போயிட்டாரு. இப்போ திடீர்னு வந்து அந்த வீட்டில் ஒருத்தர் தான் சம்பாதிப்பாரு, அவர் இறந்து போயிட்டாருன்னா அப்ப அந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அப்போ அந்த மாதிரியான ஃபேமிலிஸ்க்கும் who lost the bread winner அவங்களுக்கு வந்து இதுல கேஷ் அசிஸ்டன்ஸ் வரும். அதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ அதான் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி இது இந்திரா காந்தி நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்னு இருந்துச்சு, இப்போ அது வெறும் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமா மாறிடுச்சு. ஸோ ஓகே, அப்டேட் சொல்லணும்ல, ஸ்கீமோட பேர் மாறி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து இந்தியாவில் மொத்தம் 6 ரெகக்னைஸ்டு மைனாரிட்டி இருக்காங்க. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ் அண்ட் யாரை விட்டுட்டேன்,
6 விட்டுட்டேன், 6 மொத்தம் 6 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கும் அவங்களோட வெல்ஃபேர்க்காக கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் தி எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக்கு, போஸ்ட் மெட்ரிக்கு அண்ட் காலேஜ் லெவல்ல ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பூஸ்ட் பண்றதுக்காக லைக் கிரெடிட் லோன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தன் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மைனாரிட்டி குரூப்ஸ் வந்து அவங்களோட வெஞ்சர்ஸ், அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ஸ்மால் கிரெடிட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லோன் வந்து கொடுக்கறது தான் இந்த விராசத் கா சம்வர்தன். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற கார்பரேஷன் வந்து இட்ஸ் என்பிஎஃப்சி. தே ஹவ் கிரியேட்டட் an என்பிஎஃப்சி டு ரீஃபினான்ஸ் தி லோன்ஸ் விச் இஸ் borrowed by minority communities for business purposes. ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான், இட்ஸ் நாட் ஃபார் லார்ஜ் பிஸ்னஸ். நீங்க பெரிய கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இல்லை, மைக்ரோ என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்மால் பிசினஸஸ் சப்போர்ட் பண்றதுக்கு தான் இதோட ஐடியா. ஜியோ பார்சி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு பாப்புலேஷன் என்கரேஜ்மெண்ட் ஸ்கீம் இருக்குன்னா அது ஒரே ஒரு ஸ்கீம், இது ஜியோ பார்சி தான். நம்ம எப்பயும் பாப்புலேஷன் கண்ட்ரோல் தானே பார்ப்போம். நீங்க நிறைய குழந்தைங்க பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் லான்ச் பண்ற ஒரு ஸ்கீம். பார்சி சமூகம் அப்படிங்கிற சமூகம் வந்து இப்போ வந்து மைக்ரோ மைனாரிட்டியா மாறிட்டு வருது. ரொம்ப அதோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இட் வெரி ஃபியூ பீப்புள் தான் இந்தியாலே இருக்காங்க. அப்போ அந்த கம்யூனிட்டியை வந்து பாப்புலேஷனை பூஸ்ட் பண்றதுக்காக தான் ஜியோ பார்சி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ஜியோனா வந்து வாழுங்கள் அப்படிங்கிறது தான் ஜியோ. ஸோ வக்ஃப் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து முஸ்லிம்ஸோட அந்த மாஸ்க்குக்காகவும் காடு பேர்ல டொனேட் பண்ண லேண்டை தான் வந்து வக்ஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேண்ட் எல்லாத்தையுமே மானிட்டர், கோயில் நிலம்னு ஒன்று இருக்குல்ல ஹிந்துஸ்ல, அந்த மாதிரி வந்து முஸ்லிம்ஸ்ல இருக்கிறது தான் வக்ஃப் போர்டு. ஸோ அந்த லேண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக டெவலப் பண்ண போர்டு தான் அந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது. அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் மூலமா அகைன் வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் தி மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கீம்ஸ். இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கு. அது ஃபைனலா பாஸ் ஆன பிறகு, ஜட்மெண்ட் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வில் சி. ஸோ அதை தாண்டி நான் என்ன லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிற எல்லா லிஸ்ட்டும் இதுல இருக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம GS2ல ஒரு முக்கியமான டாபிக், ஸ்கீம்ஸ் ஃபார் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு ஒரு லைனே இருக்கு பேப்பர் 2ல. ஸோ ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல, அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஸ்மைலுங்கிறது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். இதுதான் ஆக்சுவலி இந்த கரிமா கிரே பத்தி தான் PYQ வந்து ஒரு வாட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து விடுதிகள், ஸோ ஃபார் தி டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக லான்ச் பண்ண ஸ்கீம் தான் ஸ்மைல். ஸோ இதில் ஷெல்டர் ஹோம்ஸ் வந்து கட்டி கொடுக்குறாங்க ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். தங்கறதுக்கு யாரும் இடம் கொடுக்கறது இல்லை. அதனால 20 டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் செல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. 27 டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவலில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி சர்டிஃபிகேஷன்ஸ், ஸோ அதோட காம்பனன்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் படிங்க, செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுக்கும் ஐ ஹவ் லிஸ்டட் ஹியர். அண்ட் அட்லீஸ்ட் இதுவாது என்னங்கிறத பார்த்து அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறது பாருங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கூகுள், யூ வில் கெட் தி அந்த பேசிக் எக்ஸ்பிளனேஷன். நஷா முக்து பாரத் அபியான்ல வந்து ட்ரக் அடிக்ட்ஸ் அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி வெளியே கொண்டு வரதான் நஷா முக்த். நஷானா வந்து ட்ரக்ஸ். நஷா முக்து பாரத் அபியானோட கோல் அதுதான். அட்டல் வயோ பத்தி இப்பதான் பார்த்தோம், ஓல்ட் ஏஜ் பீப்புள். பிரதான் மந்திரி அனுசுச்சித் இஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஸ்ரேயாஸ் ஃபார் யங் அச்சீவர்ஸ் இன் ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ். அதுக்காக வந்து ஸ்ரேயாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அவர் டீம்ல எடுத்தாங்களா? இல்லைல்ல, அது எப்படி எடுப்பாங்க? ஸோ நெக்ஸ்ட் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ இது அவ்வளோதான். we have almost come to the end of this chapter. ஸோ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை 2013 நம்ம வந்து ப்ராஹிபிட் பண்ணி ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டை வந்து பாஸ் பண்ணி we have banned the inhuman practice of manual scavenging. அதாவது people carrying the this sewages. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸா யார் இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்றாங்க. அதை ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்காக நமஸ்தே அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் இதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இன்சானிட்டரி லேட்ரின்ஸ்னா என்னதுன்னா, ஒரு டாய்லெட் இருக்கு, அந்த டாய்லெட்டுக்கு சூவேஜ் கனெக்ஷனே இல்லை, கலெக்ஷன் இல்லாதனால அது எல்லா வேஸ்ட்டும் வந்து ஒரு இடத்துல கலெக்ட் ஆகுது. அப்ப அந்த வேஸ்டோட அந்த பிட்டு வந்து ஃபுல்லான பிறகு ஆளுங்களே இறங்கி அந்த பிட்டை எல்லாம் கிளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதை எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாய்லெட்டை ஃபர்ஸ்ட் கட்டுறது நிறுத்தணும். அதுதான் வந்து இந்த ஆக்ட் வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. முதல்ல ஏன் இந்த மாதிரி ஒரு டாய்லெட் கட்டணும், அது ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும்ல, ஏன் அது ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஐடியால தான் இதை கொண்டு வராங்க.
ஸோ டு கரெக்ட் தி ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் இன் பீப்புள் ஹூ ஒர்க்ட் இன் த ட்ரை லெட்ரின்ஸ் அண்ட் சுவர்ஸ். இப்போ அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கு தான் நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீம், நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் ஸ்கீம். ஸோ நமஸ்தே ஸ்கீம் என்ஷோர் தி சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் சானிடரி ஒர்க்கர்ஸ். இதில் என்னென்ன காம்பனன்ட் இருக்குன்னா, ஒன்று வந்து மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அண்ட் சானிடரி ஒர்க்கர்ஸோட ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுத்து வேற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்கு, அப்புறமா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து வேற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு. லோன் காம்பனன்ட் இருக்கு, ஸ்கில் காம்பனன்ட் இருக்கு. இன்னொரு சைடு என்ன காம்பனன்ட் இருக்குன்னா, கரண்டா இருக்கிற அதர் சானிடரி ஒர்க்கர்ஸ், இப்போ வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ற சானிடரி ஒர்க்கர்ஸ், அவங்களுக்குலாம் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது, கிளவுஸ், மாஸ்க் அண்ட் இந்த மேன்ஹோல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த ஆளுங்க இறங்கி உள்ள கிளீன் பண்ணாம அதுக்கு மெஷின் நம்ம ட்ரக் பேஸ் தான் இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரக்ஸ் வந்து உருவாக்குறது அண்ட் அதுல ஏதாவது டெவலப் பண்றது தான் இதோட ஐடியா. ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு ஃபார்மலைஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேட் தி பர்சனல் எங்கேஜ்ட் இன் தி ஹசார்டஸ் கிளீனிங் ஜாப்ஸ். அண்ட் அவங்களுக்கு சர்வே பண்ணி அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து இம்ப்ரூவ் தி சேஃப்டி அண்ட் மெக்கனைசேஷன். இது வந்து ஏன் ஒரு ஆள் இறங்கி பண்ணணும், நம்ம வந்து ஒரு மிஷின் வச்சு பண்ணலாமே அப்படிங்கறத இதோட ஐடியா. மெக்கனைசேஷன் ஆஃப் சுவேஜ் அண்ட் சுவர் கிளீனிங். ஸோ மெக்கனைசேஷன் பண்றதுக்காக இப்போ ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஏ எனேபிள்டு மேப்பிங் அண்ட் ரோபோட்டிக் கிளீனர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. யூரோப்பியன் யூனியன்ல வந்து பைப் கார்டு அண்ட் பைப் ஆன் அப்படிங்கிற ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இது எதுக்குன்னா, அவங்க ஊர்லயே சுவேஜ் இருக்கு, அங்க ஆளுங்க இறங்கி பண்றது இல்லை. ஏன்னா சுவேஜ் கட்டுறப்போவே நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் வந்து அதையும் ஒரு ஸ்கீமா பார்த்து எப்படி கொள்ளடிக்கிறது. எந்த ஸ்கீம் போட்டாலும் முதலாளிக்கு லாபம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வடி விவேக் காமெடியில் வரல, முதலாளிக்கு லாபம் 40 ரூபாய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்கீம் போட்டாலும் சரி, நம்ம கமிஷன் எவ்வளோ, அதெல்லாம் முதல்ல பார்க்கறது. அவுட்கம்ஸ் என்ன, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கறது இல்லை. ஸோ இப்படி கமிஷன் எடுத்தே ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒன்னுத்தையும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போயிட்டாங்க. ஸோ பைப் கார்டு அண்ட் பைப் ஆன்ல வந்து ரோபோட்டிக்ஸ் வச்சு சூவேஜ் கிளீனிங் பண்றாங்க. அதெல்லாம் இந்தியாவில் கொண்டு வரதான் இதோட ஐடியா. நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து இந்த ஜெட் ராடிங் மிஷின்ஸ், லாரி வந்து வச்சிருப்போம். அந்த லாரி வந்து காத்து கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து புஷ் பண்றது மூலமா இட் வில் அப்சார்ப் ஆல் தி வேஸ்ட் அண்ட் கிளாக்டு திங்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரக் பேஸ்டா வெஹிக்கிள் இன்டகிரேட்டட் மிஷின்ஸும் ரோபோட்ஸும் கொண்டு வரும். இப்போ அது வந்து மினி வெர்ஷன்ஸும் வந்துருச்சு, சின்ன வெர்ஷன்ஸ்ல பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ்லேயே வந்துருச்சு. அண்ட் இவங்களெல்லாம் ரீஹாபிலிட்டேட் பண்றதுக்கு நேஷனல் சஃபாய் கர்மச்சாரினா கிளீனிங் சானிடரி ஒர்க்கர்ஸ், சஃபாய் கர்மச்சாரி ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன் ஆரம்பிச்சு, இதோட வேலை என்ன அப்படின்னா, இது ஒரு என்பிஎஃப்சி தான், ரீஃபினான்ஸ் பண்ண போறாங்க, லோன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ இதுல வந்து நான் வந்து லோன் தர போறாங்கன்னால அதுக்கான ஃபண்டிங் இங்க தான் வரும். டு ஆஃபர் லோன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஸ்கீம் த்ரூ சேனலைசிங் ஏஜென்சி. ஸோ இது எதுக்கெல்லாம் லோன் தராங்கன்னா, இந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்க்காக எந்த ஸ்கீம் லான்ச் பண்றதுக்கு யாருக்கு பணம் வேணாலும் உங்கள்கிட்ட வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம், பஞ்சாயத்து வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவல்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹோலிஸ்டிக்கா அதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இதுதான் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ப்ராக்ரஸ். ஸோ அப்போ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து பார்த்திருக்கோம். அதுவே ஃபுல்லா பார்க்கல. எக்கனாமிக் சர்வேல இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் இப்போ நான் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன், அதோட டேட்டா கொடுத்துருக்கேன். அண்ட் இதுல அனாலிட்டிக்கலா நம்ம என்ன பார்த்தோம்னா, கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் பஞ்சாயத்து ஒர்க்கர்ஸ் அது வந்து பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம். ஸோ பாவர்ட்டியோட கரண்ட் டேட்டா என்ன, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதுல இருக்கிற அப்டேட். நம்ம பார்க்கக்கூடிய 2 டாபிக் வந்து எஜுகேஷன், ஹெல்த் 11th சாப்டர். அண்ட் இதோட அடுத்த சாப்டர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். இந்த 4 பார்ட் ஆஃப் 4மே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஆர் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ற எலிமெண்ட்ஸே வந்து இந்த 4 தான். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சாப்டர் கொஞ்சம் லென்த்தி, அதனால தான் அதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சின்னது தான் ஓரளவுக்கு, ஸோ அது சீக்கிரம் முடிச்சிடலாம்.